வணக்கம். கடந்த 24/5/2025 சனிக்கிழமை மாலை தஞ்சாவூர் ஜவுளிசெட்டி தெரு அனைத்திந்திய வங்கி ஊழியர் சங்க கட்டடத்தில் மக்கள் சிந்தனை பேரவையின் தஞ்சாவூர் நகர வாசகர் வட்டத்தின் சார்பில் மக்கள் சிந்தனை பேரவையின் மாநில துணைத் தலைவரும் தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் ஐயா மற்றும் மக்கள் சிந்தனை பேரவையின் செயற்குழு உறுப்பினர் திருமிகு க அன்பழகன் ஐயா ஆகியோரின் முயற்சியால் நூல் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்விற்கு வந்திருந்தோரை தஞ்சாவூர் நகர வாசகர் வட்ட பொறுப்பாளர் திருமிகு க ஆசைத்தம்பி அவர்கள் வரவேற்றார். நிகழ்வின் நிறைவில் தஞ்சாவூர் நகர வாசகர் வட்ட பொறுப்பாளர் திருமிகு வி களியபெருமாள் அவர்கள் நன்றி கூறினார். இந்நிகழ்வின் போது அரசு நூலகத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி இன்று கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றும் திரு ஜே பிரகதீஸ்வரன் அவர்களை பாராட்டி சான்றிதழினையும் நூல் ஒன்றினையும் மக்கள் சிந்தனை பேரவையின் செயற்குழு உறுப்பினர் திருமிகு க அன்பழகன் அவர்கள் வழங்கினார். மேலும் நூல் அறிமுக உரையாற்ற வந்திருந்த கவிஞர் தஞ்சை இனியன் அவர்களுக்கு கவிஞர் வெற்றி பேரொளி அவர்களும் ஊடகவியலாளர் திரு தஞ்சை ரவிராஜ் அவர்களும் நினைவு பரிசு வழங்கினர். வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் நூல் குறித்து கவிஞர் சொற்பொழிவாளர் தஞ்சை இனியன் அவர்கள் நிகழ்த்திய சிறப்பு மிகு அறிமுக உரையினை கேட்க தங்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். நம்மளுக்கு அளவுக்கு இடைவெளி வேண்டாம் நினைச்சிட்டாங்க பாருங்க. மைக்க சொல்ல எடுத்துட்டாங்க. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே சிறந்து சங்க திருப்பிலே இருந்து மையை ஏற்றிலே நடந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்தோர் என மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்க்கின்றாள். இந்த தமிழ் மகளை வணங்கிவிட்டு தஞ்சை நகர வாசகர் வட்டத்துடைய மக்கள் சிந்தனை பேரவை சார்பாக நடைபெறுகிற இந்த நூல் அறிமுக நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய வாசகர் வட்ட பொறுப்பாளர் திரு ஆசை தம்பி அவர்களே, நன்றியுரை நிகழ்த்திருக்கிற திரு களியபெருமாள் ஐயா அவர்களே, இங்கே பெரும்பான்மையாக வந்திருக்கிற தஞ்சை நகரத்தினுடைய தமிழ் சான்றோர்களே, எல்லாருடைய பேர் எனக்கு தெரியும், அதனால ஒவ்வொருத்தர் பேரை நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய இன்னொரு முக்கியமான அம்சம், சிறப்பு அம்சம் என்னன்னா, கவிஞர் வெற்றி பேரொளி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான், நம்ம நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வரக்கூடியவர் தான். ஆனால் வெற்றி பேரொளி மட்டும் நீங்க வந்ததுல என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு நீங்க ஒரு செய்தி என்னன்னா, இந்த புதுக்கவிதையினுடைய தோற்றமும் வளர்ச்சி என்கிற இந்த புத்தகத்தில் தஞ்சாவூரை சேர்ந்த 2 பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று நா விஸ்வநாதன், இன்னொருவர் கவிஞர் வெற்றி பேரொளி. எனவே காலையிலே அவர் முகநூலிலே அதை என்னிடம் நினைவுபடுத்தினார். நான் அவர் ஏற்கனவே படித்துவிட்டு அதை பென்சிலாலே குறிப்பிட்டு வைத்திருக்கிறேன் என்று அவரிடத்திலே நான் சொன்னேன். ஐயா விஜயராமலிங்கம் ஐயா அவர்கள் புத்தகங்களுடைய காதலர். என்னை கேட்டார், தினமும் காதலிக்கிறவர் புத்தகங்களை. ஐயா அவர்கள் தன்னுடைய புது வீட்டை திறந்து அந்த புதுமனை விழாவிற்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் என்னுடைய துணைவியாரும் ஒரு நாள் சென்றோம். என்னுடைய வீட்டை எல்லாம் சுற்றி காண்பித்தார்கள். புத்தகத்துக்கென்று ஒரு தனி அறையை உருவாக்கி ஆயிரக்கணக்கான புத்தகங்களை அங்கே அடுக்கி வைத்திருக்கிறார்கள். நான் அந்த புத்தகங்களை எல்லாம் பார்த்து பிரமித்து போனேன். அவர் காட்டிய சமையலறை, படுக்கை அறை, மற்ற கூடம் இவையெல்லாம்
நாம் பயன்படுத்தக்கூடிய அறைகள். ஆனால் புத்தக அறைதான் நம்மை பண்படுத்தக்கூடிய அறையாக இன்றைக்கு நான் இருந்தேன். அந்த வீட்டை பார்த்த பொழுது எனக்கு தோன்றியது, இது புதிய அகம், புத்தகம் அல்ல, புத்தகங்களால் நிறைந்த புத்தகம் என்று நினைத்தேன். இன்னொரு செய்தியும் எனக்கு கிடைத்தது. ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் சரி, ஒரு மாடி வீடாக இருந்தாலும் சரி, அது பழைய ஏதோ ஒரு வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டிலே நூலகமோ அல்லது நூலக அடுக்கோ இருந்தால் அந்த பழைய அகங்கள் கூட புத்தகங்களாக ஜொலிக்கின்றன என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனவே ஐயா அவர்கள் எப்பொழுதும் புத்தகங்களுடைய காதலர். இந்த அரங்கத்தில் மாதந்தோறும் ஒரு புத்தக அறிமுக நிகழ்ச்சியை அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். மக்கள் சிந்தனை பேரவையினுடைய அந்த மாநில பொறுப்பாளர் ஐயா ஸ்டாலின் குணசேகரன் அவர்களோடும் எனக்கு நல்ல தொடர்பு உண்டு. அவரும் புத்தகங்களுடைய காதலர். இன்றைக்கு புத்தக திருவிழா என்கிற ஒரு கலாச்சாரத்தை, அறிவு கலாச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்கும் பரவலாக்கி இருக்கிறார்கள், அரசு செய்திருக்கிறது. ஆனால் அதனை முதலாக செய்த மனிதர் திரு ஸ்டாலின் குணசேகரன் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த அரங்கத்திலே பல புத்தக அறிமுக நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. நான் கூட யோசித்திருக்கிறேன், தஞ்சாவூருடைய பல அரங்கங்கள் இருக்கிறது. ஆனால் நூல்களை பற்றிய அறிமுக நிகழ்ச்சியை இந்த அரங்கத்திலே ஐயா நடத்தி கொண்டிருக்கிறாரே, அந்த அரங்கத்தில் அப்படி என்ன சிறப்பு என்று யோசித்த போது கவிஞன் என்கிற காரணத்தினால் ஒன்று தோன்றியது. நூல்களை பற்றிய விழாக்களை ஜவுளி செட்டிக்கையில் நடத்த முடியும். ஏனென்றால் நூல்களுடைய அருமை ஜவுளிகளுக்குத்தான் தெரியும் என்கிற காரணத்தினால் இந்த ஜவுளி செட்டி தெருவிலே ஐயா நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வழங்கப்பட்ட இந்த புத்தகம் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்று ஐயா குறிப்பிட்டார்களே வள்ளிக்கண்ணன். வள்ளிக்கண்ணனை பற்றி சிற்றிதழ் நடத்தியவர்களுக்கும் சிற்றிதழை எழுதியவர்களுக்கும் அல்லது புதிய படைப்பாளிகளாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். இளையவர்களை அல்லது சிற்றிதழாளர்களை அவர் போற்றி உச்சி முகர்ந்து பாராட்டுவதில் வள்ளிக்கண்ணனுக்கு நிகரானவர் எவருமே கிடையாது. பலருடைய இளைய படைப்பாளருடைய இல்லத்திலே அவர் அனுப்பிய அஞ்சல் அட்டைகள் இருக்கும். யார் ஒரு புதிய படைப்பை படித்தாலும் சரி, யார் அவருக்கு ஒரு சிற்றிதழை அனுப்பியிருந்தாலும் சரி, சரியாக ஒரு 4-5 நாட்களில் அவரிடமிருந்து ஒரு அஞ்சல் அட்டை வரும். வாழ்க்கையை இலக்கியத்துக்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மனிதர் அவர். அரசு பணியிலே இருந்தவர். அரசு பணியை துறந்துவிட்டு பத்திரிகைகளுடைய ஆசிரியர்களாக, துணை ஆசிரியராக இருந்து பத்திரிகை பணியை ஆற்றியவர். ஐயா குறிப்பிட்டார்கள், அவருடைய பேர் கிருஷ்ணசாமி. ராஜவல்லிபுரம் என்கிற தன்னுடைய பூர்வீக ஒரு ஊரில் இருக்கிற வள்ளியை எடுத்துக்கொண்டு அந்த கிருஷ்ணசாமி என்கிற பெயரை கண்ணனாக மாற்றிக்கொண்டு வள்ளிக்கண்ணன் என்கிற பெயரிலே பல நூல்களை எழுதியிருக்கிறார். பல இதழ்களிலே அவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன. இன்றைக்கு குறிப்பிடுகிறோமே நாம் இந்த புதுக்கவிதையுடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்கிற இந்த புத்தகத்தை போல தமிழில் சிற்றிதழ்கள், சிறு பத்திரிகைகள் என்பது புத்தகத்தை, ஒரு அருமையான வரலாற்று புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். நீங்கள் சிறு இதழ்களிலே தடம் பதித்த சிற்றிதழ்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அந்த புத்தகம் எப்பொழுதும் இணையப்படுகிற நம்முடைய விர்ச்சுவல் இதில் இருக்கிறது, இணையத்திலே நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு சிறப்பாக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட அந்த மனிதர் எழுதிய இந்த புத்தகம் 1972 முதல் 75 வரை தீபம் பத்திரிகையிலே, அதற்கு முன்பாக சரஸ்வதி காலம் என்றொரு தொடரை அவர் தொடர்ந்து எழுதினார். அந்த சரஸ்வதி காலம் என்கிற தொடர் முடிந்த பிறகு தீபம் பத்திரிகையிலே அவருடைய ஆசிரியர் நாப்பா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காகவும், இலங்கையில் இருக்கிற கைலாசபதி அவர்கள் ஏதோ தமிழகத்தில் புதுக்கவிதையை பற்றி ஒரே வாத பிரதிவாதங்களாக இருக்கிறது, அந்த வரலாற்றை நீங்கள் எழுதக்கூடாதா என்று ஒரு கடிதத்தில் கேட்டதன் பொருட்டாவும் 1972 நவம்பர் மாதம் தொடங்கி
1975 மே மாதம் வரையில் 31 மாதங்கள் புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்கிற இந்த நூலை அவர் எழுதினார். அந்த புத்தகம் அதற்கு பிறகு சீசு செல்லப்பாவுடைய எழுத்து பிரசுரமாக 1977 வெளிவந்தது. 78 அந்த புத்தகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. இரண்டாவது பதிப்பாக அன்னமகரம் வெளியிட்டார்கள். அன்னமகரம் வெளியிட்டு அவர்கள் முதல் பதிப்பை எழுத்து பிரசுரமும், அடுத்த பதிப்பை அன்னமும், அதற்கு அடுத்த பதிப்பை அன்னமும் அவர்கள் வெளியிட்டார்கள். கிட்டத்தட்ட 250 பக்கங்கள் உள்ள இந்த புத்தகம் அவர் 31 மாதங்கள் எழுதினார். ஆனால் இதில் 39 அத்தியாயங்கள் இருக்கின்றன. ஒருவேளை அந்த 31 மாதங்களுக்கு பிறகு புதுக்கவிதையுடைய வளர்ச்சியும் அதனுடைய பரவலாக்கத்தையும் பார்த்துவிட்டு அவர் சில அதிக சேர்த்திருக்கலாம். அதை பற்றி அவருடைய குறிப்பு இல்லை. நான் இந்த புத்தகத்தை 2 விதத்தில் ஐயா ஒரு விஷயம் என்று சொல்லிட்டாங்க. நான் பொதுவாக நிறைய பேசக்கூடியவன் தான். ஆனா ஐயா ஒரு அன்பு கட்டளை எனக்கு விதித்திருக்கிறார்கள். நீங்கள் 90% இந்த புத்தகத்தை பற்றி தான் பேச வேண்டும். அதை கடந்து நீங்கள் எங்கேயும் போய்விடக் கூடாது. இது ஆய்வுரை, நகைச்சுவைக்கோ கைத்தட்டலுக்கோ அதிகமான வேலை இருக்காது. எனவே இந்த புத்தகத்தை முழுக்க முழுக்க ஒரு ஆய்வுரையாக நான் இங்கே பேச இருக்கிறேன். என்னோடு நீங்களும் பயணம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்னொரு முக்கியமான விஷயங்களுக்கு காரணம் இருக்கு. அன்னமகரத்துல நான் வாங்கிய கடைசி பிரதி இதுதான். அதனால இந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும்னு நினைச்சா இன்னும் 2 வருஷம் காத்திருக்கணும். அதனால் நான் இந்த புத்தகத்தோடு போகும்போது என்னோட இணைந்து பயணித்தால் நீங்களும் இந்த புத்தகத்தை படித்ததற்கான வாசிப்பனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற காரணத்திற்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் முதலில் இந்த புத்தகத்தை படித்து முடித்த பிறகு நான் அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் மணிக்கொடி, எழுத்தாளர்கள், கசடதவர போன்ற பத்திரிகைகளை பற்றியெல்லாம் சிறு சிறிதாக படித்தாலும் கூட இந்த புத்தகத்தை நான் படிப்பதற்கு போது 2 விதமாக நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஒன்று, 1930 பாரதிக்கு பிறகு 1934க்கு பிறகு 34 பிச்சமூர்த்தி எழுதுகிறார். அந்த பிச்சமூர்த்தியை தொடர்ந்து இன்றைய காலகட்டம் இந்த புத்தகத்திலே வானம்பாடி வரைக்கும் அது வந்திருக்கிறார். வானம்பாடிய தொடக்க காலம் வரைக்கும் இந்த புத்தகத்திலே வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறார். அதை பற்றிய கவிதைகள், அந்த காலத்து கவிதைகள், இடைக்காலத்திலே எழுத்து காலத்துடைய கவிதைகள் என்று வரலாம் என்று நினைத்தேன். இன்னொரு பக்கம் இந்த கவிதைகள் குறித்து நடந்த பிரதிவாதங்கள், வாத பிரதிவாதங்கள், சர்ச்சைகள், கருத்துகள், இவற்றை பற்றி ஒரு தனியாக பேசலாம் என்று 2 பிரிவாக நான் பிரித்திருந்தேன். ஆனால் அப்படி போனால் படிக்கிற உங்களுக்கு ஒரு வரலாற்றிலே ஒரு சிறை இடைவெளி விடும் என்கிற காரணத்தினால் இந்த புத்தகத்தை முழுமையாக ஒவ்வொரு அத்தியாயமாகவே நான் சில செய்திகளை அத்தியாய வாரியமாக சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கும் இது ஒவ்வொரு பக்கமாக படித்து வந்ததற்கான அனுபவம் கிடைக்கலாம். நண்பர்களே, நம்முடைய தமிழ் மொழி பற்றி, சிறப்பை பற்றி நாம தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். யார் என்ன சொன்னாலும் உலகத்தில் எந்த மொழிக்கும் இணையே இல்லாத மொழி நம் தமிழ் மொழி. அது எந்த மாற்றமும் கிடையாது. நாம் பேசுகிற மக்கள் தொகையிலே சிறு எண்ணிக்கையாக இருக்கிறோம் என்கிற காரணத்திற்காக நம்முடைய சிறப்புகளை குறைத்து மதிப்பிட முடியாது. இலக்கியங்கள் என்றைக்கு தோன்றியதோ, இன்றைக்கு 2000 ஆண்டு 2500 ஆண்டு என்று சொல்கிறார்கள். இலக்கியம் என்றைக்கு தோன்றியதோ அன்றைக்கே இலக்கணமும் தோன்றிய ஒரே மொழி தமிழ் மொழி. தோன்றியது மட்டுமல்ல, இலக்கியத்தோடு சேர்ந்து கால வெள்ளத்தில் இலக்கணமும் அதற்கு இணையாக நீச்சல் அடித்து வந்து இன்றைக்கு வரைக்கும் இலக்கியமும் இலக்கணமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, உயிர்த்துக் கொண்டிருக்கிற மொழி தமிழ் மொழி. அதனால்தான் ஒரு அறிஞர் சொன்னார், இலக்கிய வரலாற்றை எந்த மொழியில் வேண்டுமானாலும் எழுதலாம், ஆனால் இலக்கண வரலாற்றை எழுதுகிற தகுதி தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அந்த கவிஞர் சொன்னார். இவ்வளவு சிறப்புமிக்க அந்த மொழி. இந்த மொழியிலே பலவிதமான திருப்பங்கள் கால மாற்றத்திலே நடந்திருக்கின்றன.
நாம் இப்பொழுது கவிதைகளை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். நீங்கள் சங்ககாலம் தொட்டு இன்றைக்கு சமகாலம் வரைக்கும் கவிதைகளிலும் கவிதையினுடைய பொருண்மைகளிலும் அதனுடைய உள்ளடக்கங்களிலும் கவிதையை சொல்லுகிற சிந்தனை போக்குகளிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. சங்க காலத்தில் ஒரு சிந்தனை போக்கு இருந்தது, நீதி இலக்கிய காலத்தில் ஒரு சிந்தனை போக்கு இருந்தது, காப்பிய காலத்தில் ஒரு சிந்தனை போக்கு இருந்தது, பக்தி இலக்கிய காலத்தில் ஒரு சிந்தனை போக்கு இருந்தது, சிற்றிலக்கிய காலங்களில் எல்லாமே இருந்தது. ஒவ்வொரு முறையும் அதை எழுதக்கூடியவர்கள் ஒரு புதுவிதமான புரட்சியை அங்கே மேற்கொண்டார்கள். ஆனால் புதுக்கவிதையினுடைய தோற்றம் ஏன் பெரும் புரட்சியாக இருக்கிறது என்றால், மேற்சொன்ன நான் அத்தனை சிந்தனை போக்கும் மாற்றங்களும் மரபுக்குள்ளேயேதான் நிகழ்ந்தன. நீங்கள் சங்க இலக்கியம் அகவற்பாவிலே நிகழ்ந்தால் நீதி இலக்கிய காலம் வெண்பாக்களில் நிகழ்ந்திருக்கின்றன. அதற்கு பிறகு விருத்தங்கள் என்றும் சிற்று இலக்கியங்கள் தாலாட்டு தாழிசை கலிவிருத்தம் கட்டளை கலித்துறை என்று அந்த மரபு என்கிற வடிவத்துக்குள் தான் அந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்தன. முதலாக மரபை தாண்டி ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியவன் பாரதி. அதுதான் வசனங்கள். உள்ளடக்கமும் மாறி அதே நேரத்தில் வடிவத்தையும் மாற்றி காட்டியவன். அதனால்தான் அவ்வளவு எதிர்ப்புகளும் அவ்வளவு மாற்று கருத்துகளும் பாரதியே விமர்சிக்கிற அளவுக்கு காணாசு எழுதின மாற்றங்களும் நிகழ்ந்தன. சரி, பாரதி தன்னுடைய நிறைவு காலங்களில் வசன கவிதை, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய பாரதி ஆய்வு பதிப்பிலே பார்த்தால் அதை வசன கவிதை என்று குறிப்பிட்டதை தவறு என்று ஒரு குறிப்பு இருக்கு. பாரதி அதை கவிதை என்றுதான் எழுதினான். பின்னால் அதை பதிப்பித்தவர்கள் தான் வசனம் என்கிற அடைமொழியை சேர்த்துக் கொண்டார்கள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. பாரதி ஒரு கவிதை, அந்த வசன கவிதை காட்சிகள் என்று சொல்லி ஒரு கவிதைகளை எழுதுகிறார். நீங்கள் புத்தகத்தில் படித்திருப்பீர்கள். அதுதான் புது கவிதைக்கு முன்னோடி என்று இன்றைக்கு நாம் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாரதிக்கு என்ன இம்ப்ரெஷன், அதாவது என்ன எது பாதிப்பு என்றால், ஒரு அரசியலுடைய பார்வையும் நாம் பார்க்க வேண்டும். பிரெஞ்சு புரட்சி நடக்கிறது. பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு எல்லா கட்டுகளையும் உடைக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியல் மனோபாவம் உருவாகிறது. எந்த கட்டுக்குள்ளும் யாரும் அடங்குவதில்லை. அரசியலாக இருந்தாலும் சரி, சமயமாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, கட்டுடைத்துக் கொண்டு புதிய புதிய வாசல்களை திறக்க வேண்டும் என்கிற ஒரு உலக போக்கு பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு நிகழ்ந்தது. பிரெஞ்சிலே போட்லர், ரிம்போ என்கிற சில கவிஞர்கள் ஃப்ரீவர்ட்ஸ் என்றும் சில கவிதைகளை உருவாக்கினார்கள். வழக்கமான மரபு யாப்பு கட்டுமானத்திலிருந்து வெளிவந்து சில கவிதைகளை அவர்கள் உருவாக்கிய காலத்தில் ஆங்கிலத்திலே எஸ்ரா பவுண்ட், டி.எஸ். எலியட் போன்றவர்களும் அதை போன்ற கவிதைகளை உருவாக்கினார். அதனைத் தொடர்ந்துதான் பாரதியாக இருந்தாலும் சரி, பாரதிக்கு பின்னால் புது கவிதையை தன் தலைமையில் சுமந்து கொண்டு ஓடி வந்த நா. குச்சமூர்த்தியாக இருந்தாலும் அவர்களுக்கு வழிகாட்டியாக அவர்கள் முன்னோக்கி பார்த்தவர்களாக இருப்பது வாழ்த்து விட்பவருடைய கவிதைகள். நான் சில கவிதை இங்கே சில ஆய்வுகளை, ஆய்வு குறிப்புகளை நான் அவருடைய குரலிலிருந்தே கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு இதை சார்ந்தவன், எனக்கென்று ஒரு சில கருத்துகள் இருக்கும். ஆனாலும் அந்த கருத்துகளோடு இயைந்து சில கருத்துக்களை நான் சொன்னால் கூட அன்றைக்கு அந்த கருத்திலே அன்றைக்கு என்ன மாற்று கருத்து இருந்தது, அவர்கள் எப்படி பேசினார்கள் என்பதை பொறுத்த வரைக்கும் நான் வள்ளிக்கண்ணன் எதை கொடுத்திருக்கிறாரோ அதே உங்களுக்கு விவாதங்களை பொறுத்த வரைக்கும் நானே கொடுக்க நான் விரும்புகிறேன். 1917 சுதேசமித்திரன் இதழிலே பாரதி ஒரு செய்தியை எழுதுகிறார். சமீபத்தில் கூட தமிழ் திசையிலே மணிகண்டன் அவர்கள் அதை ஒரு கட்டுரையாக இந்து தமிழ் திசையிலே எழுதியிருந்தார்கள். பல கவிஞர்களை பாரதி அறிமுகப்படுத்தி இருந்தால் கூட சுதேசமித்திரன் இதழிலே பாரதி வாழ்த்து விற்பனை அறிமுகப்படுத்துகிறார்.
இது பின்னால் அவருடைய கட்டுரை தொகுப்பிலே வந்திருக்கிறது. என்ன சொல்கிறார்? வால்ட் விட்மான் என்பவர் சமீப காலத்தில் வாழ்ந்த அமெரிக்க தேசத்து கவி. இவருடைய பாட்டில் ஒரு புதுமை என்னவென்றால், அது வசன நடை போலேதான் இருக்கும். எதுகை, மோனை, தலை ஒன்றுமே பெரிய பாஷைகளில் கிடையாது. எதுகை, மோனை இல்லாத கவிதைதான் உலகத்திலேயே பெரிய பாஷைகளில் பெரும்பகுதியாகும். ஆனால் தலையும் சந்தமும் இல்லாத கவிதை வழக்கமில்லை. வால்ட் விட்மான் கவிதையை பொருளில் காட்ட வேண்டுமே அல்லாது சொல்லடுக்கில் காட்டுவது பிரயோஜனமில்லை என்று கருதி ஆழ்ந்த ஓசை மாத்திரம் உடையதால் மற்றபடி வசனமாகவே எழுதிவிட்டார். மல்லிகண்ணன் அவர்கள் இந்த வால்ட் விட்மான் பற்றி பாரதி எழுதிய அந்த குறிப்பை சொல்லிவிட்டு, அது மட்டுமல்ல, பாரதிக்கு தாகூருடைய தாக்கமும் இருந்திருக்கிறது. தாகூருடைய கீதாஞ்சலியுடைய பாதிப்பும் பாரதிக்கு இருந்த காரணத்தினால் அவர் இந்த புதிய வசன கவிதைகளில் இந்த கவிதையை எழுதினார் என்று மல்லிகண்ணன் அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். பாரதியுடைய காலம் 1921 முடிந்துவிட்டது. அதற்கு பிறகு அந்த கவிதையை மேற்கோளாக கொண்டோ அதனை வழிகாட்டியாக கொண்டோ எழுதினார்களா இல்லையா என்பதெல்லாம் தெரியாது. 1934 பிச்சமூர்த்தி, உங்களுக்கு அனைவரும் தெரியும், இன்றைக்கும் புதுக்கவிதையுடைய பிதாமகர் என்று சொல்லக்கூடிய பிச்சமூர்த்தி அவர்கள் மணிக்குடியிலே காதல் என்கிற ஒரு கவிதை எழுதினார். காதல் என்கிற கவிதையை தொடர்ந்து ஒளியின் அழைப்பு, கிளிக்கூண்டு என்று சில கவிதைகளை எழுதுகிறார். ஆப்பியோடு பிச்சமூர்த்தியோடு சேர்ந்து அவருடைய ஊர்க்காரரும் அவருடைய தெருக்காரருமாக இருந்த கூப்பா ராஜகோபால் அவரும் மணிக்கொடியிலே எழுதுகிறார். விசித்திரம் என்னவென்று நீங்கள் பார்த்தால், புதுக்கவிதையை பாரதிக்கு பிறகு வளர்த்து எடுத்தவர்கள் யார் என்று கேட்டால் சிறுகதை ஆசிரியர். சிறுகதை எழுதக்கூடிய நா. பிச்சமூர்த்தி அவர்களும், சிறுகதை துறையிலே வெற்றி கொடி கட்டிய கூப்பா ராஜகோபாலன் அவர்களும், சீசு செல்லப்பா போன்றவர்கள் தான் புதுக்கவிதையினுடைய இந்த காலகட்டத்தை எடுத்து கொண்டு வந்தவர்கள். இதற்கு ஒரு காரணமும் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உரைநடையிலே எழுதக்கூடியவர்கள், அதிலே பாண்டியத்தையும் மிக்கவர்கள் என்கின்ற காரணத்தினால் உரைநடை ஏன் பாரதி எழுதியதை கூட கவிதையும் ஏன் அப்படி ஒரு இலகுவான தன்மையை இலக்கி கொண்டு வரக்கூடாது என்று கூட அவர்கள் நினைத்திருக்கலாம். நா. பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதுகிறார். அவருடைய ஒரு கவிதையை மட்டும் இங்கே அன்றைக்கு குறிப்பிட்ட கிளிக்கூண்டு என்கிற ஒரு கவிதை தினமணியினுடைய ஆண்டு மலரிலே அந்த கவிதை வெளிவந்தது. 39 அத்தியாயத்திலே முதல் 2 அத்தியாயம் இதுதான் மல்லிகண்ணன் குறிப்பிடுகிறார். அந்த கவிதை மட்டும் நான் படிக்கிறேன், கேளுங்கள். இருளின் மடல்கள் குவிந்தன. நீங்க கொஞ்சம் 1939 வந்துடணும். அந்த மொழி அந்த நடைதான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்களோட இன்னைக்கு இருக்கிற நம்முடைய நடை புதிய நடையோடு நாம் இல்லாமல் பார்க்கிறோம். இருளின் மடல்கள் குவிந்தன, வானத்து ஜெவந்திகள் மின்னின, காவிரி நாணல்கள் காற்றில் மயங்கின, மேற்கே சுடலையின் ஓயாத மூச்சு. அந்தியை பற்றி நாப்பி எழுதுகிறார். மேற்கே சுடலையின் ஓயாத மூச்சு, காலன்சை ஹோமத்தில் உடல் நெய்யாகும் காட்சி. காலன் ஒரு ஹோமத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஹோமத்தில் உடல் நெய்யாகி கொண்டிருக்கிறது. நெய்யாகும் காட்சி. கிழக்கே பெண்களின் மட்டற்ற பேச்சு, கட்டற்ற சிரிப்பு, காவிரி மணலில் குழந்தைகள் கும்மாளம் என்று ஒரு கவிதை. பொதுவாக பிச்சமூர்த்தி அவருடைய சொற்கள், எழுத்து கோர்வை என்பது கொஞ்சம் மந்திரம் போல இருக்கும். மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்ற பாரதி சொன்னதை போல அவருடைய அதற்கு காரணம் என்பதை நாம பின்னால் பார்ப்போம். அந்தியில் காலன் ஒரு ஹோமத்தை செய்கிறார்.
அதில் உடல் நெய்யாகிறது. அது என்ன உடல் நெய்யாகிறது? என்ன உடல் அப்படின்னா, உடல் என்பது அன்றைய நாள். அன்றைய நாள் அந்த அந்தி பொழுதில் காலன் செய்கிற ஹோமத்தில் நெய்யாகிறது. பொதுவாக அந்தியை பற்றி பலரும் பல கவிதைகளும் எழுதியிருக்கிறோம். அந்தி சிவப்பை பற்றி பலரும் எழுதியிருக்கிறார்கள். தாம்பூலம் என்பார்கள், குங்குமம் என்பார்கள், பலரும் எழுதியிருக்கிறார்கள். பைரனிடத்திலே வகுப்பாசிரியர் சொன்னார், பைபிளிலே இயேசு பெருமான் தண்ணீரை பார்த்தவுடன் தண்ணீர் திராட்சை ரசமாகிவிட்டது. அவருடைய பார்த்தவுடன், அவர் தொட்டவுடன் திராட்சை ரசமாகிவிட்டது என்கிற ஒரு செய்தியை சொல்லி இதை ஒரு கவிதையில் எழுது என்று பைரனிடம் சொன்னார். பைரன் ரொம்ப நேரமாக யோசித்து விட்டு எழுதினாரா, the maid saw the Lord and blushed என்று சொன்னார். தலைவியாகிய தண்ணீர் தலைவனாகிய இயேசுவை பார்த்தவுடன் சிவந்து போய்விட்டதாம். The maid saw the Lord and blushed என்று பைரன் ஆங்கிலத்திலே எழுதினார். இன்றைக்கு நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து கூட ஒரு பாடல் எழுதி சொல்லியிருப்பார். ஆத்துக்குள்ள நேத்து ஒன்ன நினைச்சேன், வெக்க நிறம் போக மஞ்சள் குளிச்சேன். பொதுவாக பெண்கள் மஞ்சள் குளிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம், அலங்காரத்திற்காக குளிப்பார்கள். ஆனால் அந்த ஒரு கதாநாயகி ஆற்றிலே குளித்துக் கொண்டிருக்கிற பொழுது நாயகனை நினைத்து விட்டான். நினைத்த உடனே முகமெல்லாம் சிவந்து விட்டது. பக்கத்தில் இருப்பவர்கள் பார்த்து, என்னடி உனக்கு முகமெல்லாம் சிவந்திருக்கிறது என்று கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக உடனே மஞ்சளை எடுத்து பூசினாளாம். ஆத்துக்குள்ள நேத்து ஒன்ன நினைச்சேன், வெக்க நிறம் போக மஞ்சள் குடிச்சேன் என்று ஒரு பாடல். நான் எதை குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த நா பிச்சமூர்த்தியுடைய இந்த கவிதையில் காலன்சை ஹோம் என்கிற சொல்லாடல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதற்காக நான் குறிப்பிட்டேன். நண்பர்களே, நா பிச்சமூர்த்தியும் கூப்பாராவும் மணிக்குடி காலத்தில் இந்த கவிதைகள் எழுதினார்கள். 1934 ஒட்டி இந்த கவிதைகள் வெளிவருகிறது. ஆனால் இந்த கவிதைகள் வெளிவந்த காலத்தில் என்ன மாற்று கருத்துகள், என்ன விமர்சனங்கள் ஏற்பட்டன என்பதை பற்றி தெரியவில்லை. ஆனால் அதற்கு பிறகு கானாசு ஒரு பத்திரிகை 1900 அதே காலகட்டத்தில் கானாசு ஒரு பத்திரிகை எழுதி கொண்டிருந்தார், நடத்தி கொண்டிருந்தார். அது பேர் சூறாவளி. அன்றைய காலகட்டம் எப்படி இருந்தது என்பதற்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த புதுக்கவிதையினுடைய இந்த புத்தகத்தினுடைய முதல் வரி என்ன தெரியுமா? முதல் 10 என்னவென்றால், நெல்லிக்கண்ணன் எழுதுகிறார், இன்றைக்கு புதுக்கவிதை என்கிற சொல்லே அநேகருக்கு பிடிக்கவில்லை. 1972 எழுதுகிறார், 77 அநேகருக்கு பிடிக்கவில்லை. புதுக்கவிதை என்ற சொல் பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, கேலி செய்ய வேண்டும் என்கிற தூண்டலை உண்டாக்குகிறது. இன்றைக்கு மரபு கவி ஐயா இடத்தில் சொன்னார்கள், நான் மரபு கவிஞரா புது கவிஞரா என்று கேட்டார்கள். நான் இரண்டும் கலந்த கவிஞன் தான். இன்றைக்கு மரபு கவிதை எழுதுகிறவர் என்று ஒருவருக்கு நீங்கள் காட்டினால் அவரை கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு பழைய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியராக இருப்பாரோ அல்லது பழமையிலே ஊழியவராக இருப்பாரோ என்று இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இல்லையா? அதை போல அந்த காலகட்டத்தில் புது கவிஞர்களை ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு மனிதராக, ஏதோ ஒரு வகை நம்ம அந்நியம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதராக பார்த்திருக்கிறார்கள். அதனால்தான் புதுக்கவிதையுடைய இந்த புத்தகத்தினுடைய தொடக்கமே நெல்லிக்கண்ணன் குறிப்பிடுவது, புதுக்கவிதை என்கிற சொல் அநேகருக்கு பிடிக்கவில்லை, புதுக்கவிதையாளர்களை கேலி செய்ய வேண்டும் என்கிற தூண்டுதலை இந்த சொல் உருவாக்குகிறது என்று சொல்கிறார். அதற்கு பிறகு இந்த சூறாவளி இதழில் கானாசு ஒரு கவிதை எழுதுகிறார். கானாசு உங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த விமர்சகர். கானாசு ஒரு கவிதை எழுதுகிறார். இந்த கானாசு எழுதிய கவிதைக்கு மகாராஜ் என்பவர் ஒரு எதிர்கருத்தை வைக்கிறார். தமிழிலே வந்த புது கவிதைக்கு எதிரான
ஒரு புதிய எதிர்ப்பு குரல் என்று வள்ளிக்கண்ணன் அவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த எதிர்ப்பு குரல் என்னவென்றால், மகராஜ் என்பவர் ஒரு கடிதத்தை அவர் கட்டுரை அனுப்புகிறார். அதை என்ன சொல்கிறார் என்றால், சூறாவளியில் மயன் எழுதிய, மயன் என்பது தானாசுடைய புனைப்பெயர், சூறாவளியில் மயன் எழுதிய பாட்டை படித்தேன். ஆங்கிலத்திலும் பிற பாஷைகளிலும் இந்த புதிய மோஸ்டரில் இது போன்ற பாட்டுகள் வெளிவருவதை பார்த்து அவ்வளவு வருத்தப்பட்டதில்லை. மற்ற பாஷைகளை பிடித்த பீடை தமிழையும் தொற்றிக் கொண்டதே என்று வருத்தப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு, பல செய்திகளை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறார், இந்த புதுரக கவிகளோ தாளத்தை கைவிட்டு விட்டார்கள். உரையும் செய்யுளும் இல்லாத வௌவால் கவிதைகளை தமிழுக்கு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று மகராஜ் என்பவர் ஒரு கடிதத்தை சூறாவளி இதழுக்கு எழுதுகிறார். சூறாவளியிலே அது பதிப்பிக்கப்படுகிறது. அந்த சூறாவளி தன்னுடைய கவிதைக்கு இப்படி ஒரு எதிர்குரல் வந்திருக்கிறது என்று கானாஸ் அவர்கள் படித்துவிட்டு, கானாஸ் அவர்கள் அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் என்கிற காரணத்தினால் அதற்கு பெரிதாக ஒன்றும் எதிர்வினை ஆற்றிக் கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரித்து போகிறார். அதாவது அந்த காலகட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். புதுக்கவிதை என்கிற வடிவத்தை நாம் மொழிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பலரும் ஒரு மென்மையான போக்கையும் கடைபிடித்திருக்கிறார்கள். புதுக்கவிதையை பற்றி 2 விமர்சனங்கள் எப்பொழுதும் உண்டு. ஒன்று, புதுக்கவிதையை வரவேற்று ஒரு விமர்சனம். இன்னொரு பக்கம், புதுக்கவிதை நம்முடைய தமிழுக்கு தேவையில்லை, ஏற்கனவே மரபு ஆசிரியப்பாக்கள் போன்ற இருக்கின்றன என்பது விமர்சனம். இதற்கு இடையில் நடுவில் மரபினுடைய சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு புதுக்கவிதைகளை வர எடுக்கலாம் என்று 2 பேரையும் சமாதானம் செய்கிற வகையில் சிலர் எழுதினார்கள். சூப்பாராவை போன்றவர்கள், சார்வாகனை போன்றவர்கள் அதில் அந்த வரிசைகளை வருவார்கள். கானாசு தன்னுடைய கவிதைக்கு ஒரு விமர்சனம் வந்தவுடன் இவர் என்ன செய்திருக்க வேண்டும்? வசன கவிதையை வழிமுடித்து அங்கீகரிக்கத்தானே எழுத வேண்டும். அதற்கு பதிலாக வசன கவிதையை எள்ளி நகையாடுகிற வகையில் ஒரு கவிதை எழுது. அவர் எழுதுறார் பாருங்க, எதுகையும் வேண்டாம் எதுகையும் மோனையும் வேண்டவே வேண்டாம். அதாவது வசன கவிதையை பரிகாசம் செய்து, இவருடைய சொல்லக்கூடிய வார்த்தை, வள்ளிக்கண்ணன் சொல்லக்கூடிய வார்த்தை பரிகாசம் செய்து எழுதப்பட்ட ஒரு கவிதை. எதுகையும் வேண்டாம், மோனையும் வேண்டவே வேண்டாம், சீரும் நீரும் சுத்த சனியன்கள், வெண்பாவும் கிண்பாவும் திருத்தமும் வேண்டாத தொல்லைகள், மடமடவென்றும் கடகடவென்றும் மளமளவென்றும் வசன கவிதை எழுதி தள்ளுவோம் ததாஸ்து. வாணியின் விலங்குகள் கைவிலங்கும் கால் விலங்கும் பட்டார் பட்டார் டனார் டனார், விலங்குகள் எல்லாம் பொடி பொடி ஆகுங்க, பொடிந்த பொடியை ஏ காற்றே கடலில் சேர்ப்பாய், ஜல்தி ஜல்தி தம் தம் புரட்சி புரட்சி, இலக்கிய உலகில் புரட்சி செய்வோம், தாளத்தை போக்கி கூலத்தை கூப்பிடுவோம், இசையை தகர்த்து இம்சைகள் செய்வோம், அமைப்பை நுறுக்கி அலங்கோலம் செய்வோம், அகத்திய முனிவரை ஓஹோ என்று அலற வைப்போம், கம்பனை கதற வைப்போம், எத்தனை சாத்தனார் எதிர்த்து வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று வசன கவிதையை வெள்ளி நகையாடி ஒரு கவிதை எழுதுகிறார். இந்த கவிதைக்கு எதிராக மரபு கவிஞர்களை நள்ளி நகையாடி அடுத்த கவிதையிலே வருகிறது. அது எழுதியவர் நாணல் என்பவர் யார் என்றால் சீனிவாசராகவன் அவர்கள் நாணல் என்கிற தலைப்பிலே மரபு கவிஞர்களை சாடி இதே போல அங்கத துணி வெளிப்படுகிற வகையிலே ஒரு கவிதை எழுதுகிறார். அந்த கவிதையை காலம் அருமை கருதி நான் கொஞ்சம் கடந்து போகிறேன். அதற்கு பிறகு அதே சூறாவளி இதழில் மணிக்கொடியிலே எழுதப்பட்டது ஒரு காலம். அதற்கு பிறகு அதே காலகட்டங்களில் சூறாவளி இதழில் கவிதை தொண்டன் என்கிற தலைப்பிலே ஒரு கட்டுரை எழுதுகிறார். ஆனா மகாராஜுடைய கருத்துக்கு பிறகு, கானாசு கவிதைக்கு பிறகு, சீனிவாசராவனுடைய பதிலடிக்கு பிறகு கவிதை தொண்டன் என்கிற ஒருவர் கட்டுரை என்ன பண்றாருன்னா, மரபு கவிஞர்களையும்
வசன கவிஞர் புதுக்கவிஞர் ஒரு சில கருத்துக்களை குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், சில பேர் என்ன சொல்கிறார்கள், புதுக்கவிதை என்பது மரபுகளை உடைத்து தமிழுக்கு புதிய முயற்சியாக செய்யப்பட்டது என்று சொல்கிறார்கள். இன்னொருவர்கள் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், புதியது ஒன்றும் தமிழுக்கு, புதுக்கவிதை ஒன்றும் தமிழுக்கு புதியதல்ல, ஏற்கனவே அகவல்பா என்று ஆசிரியப்பா என்று எழுதப்பட்ட கவிதையைத்தான் இவர்கள் மாற்றி புதுக்கவிதையாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழில் ஏற்கனவே இருக்கிற வடிவம் தான் மாற்றி தருகிறார்கள் என்று கூப்பாரா அவர்கள், அதாவது கவிதை துண்டன் போது கூப்பாரா கவிதை துண்டன் என்கிற பெயரில் கூப்பாரா எழுதுகிறார். எனவே இரண்டையும் கொஞ்சம் அனுசரித்து போகலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார். சுப்பிரமணிய பாரதி தான் காட்சிகள் என்று அவர் எழுதியிருக்கும் சித்திரங்களை படிப்பவர்கள் வசனம் எதுவென்றும் வசன கவிதை எதுவென்றும் தெளிவாக அறியலாம். அவருக்கு பின்னால் அவரை பின்பற்றி எழுதி வருபவர்கள் ஒருவேளை அவ்வளவு வெற்றி பெறாமல் இருக்கலாம், இன்னும் பரீட்சை நிலையிலேயே இருக்கலாம். அதனால் வசன கவிதை செய்யுளின் முன் நிற்க முடியாது என்றோ அது கவிதை ஆகாது என்றோ யாரும் சொல்ல முடியாது. பழையது என்பதாலேயே எல்லாம் குற்றமற்றவை அல்ல, புதிது என்பதால் மட்டுமே எல்லாம் பேசத்தகாதவையும் அல்ல என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்று இந்த கவிதையை குறிப்பிடுகிறது. இந்த சூறாவளியினுடைய அடுத்தகளில் கவிதை தொண்டன் எழுதி கவிதை தொண்டன் என்கிற கூப்பாரா இருவரையும் சமாதானம் செய்து எழுதிய அவர் பின்னாலே கூப்பாரா இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார். நீங்கள் புது கவிதைகளை எழுதுங்கள், ஆனால் தமிழுடைய கவிதைக்கு முக்கியமான ஆதார சுருதியாக விளங்குவது சந்தம், இசைத்தன்மை. எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஒரு சந்தமும் இசைத்தன்மையும் இருக்கும். எனவே புது கவிதைகளை கூட இசைத்தன்மையோடு எழுதுங்கள் என்று கூப்பாரா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார். இது நான் பின்னாடி நம்ம சொல்லுவோம். இப்ப கூப்பாரா அவர்கள் சொல்லிய பிறகு ஒரு கடிதம் இருக்கிறது சூறாவளி. பாரதியுடைய ஒரு வாசகத்தை ஒருவர் கண்டெடுத்து கடிதமாக அனுப்புகிறார். அந்த கடிதத்துடைய பெயர் ஐயா வல்லிக்கண்ணன் அவர்கள் குறிப்பிடவில்லை. கடிதத்தை அனுப்புகிறார். என்ன சொல்கிறார் என்றால், அந்த கடிதத்தில் உலக நடையிலே பாரதி சொல்கிறான், பாரதியுடைய வாசகம் இது, உலக நடையிலே உண்மை முதலிய குணங்கள் சரஸ்வதி தேவியின் கருணைக்கு நம்மை பாத்திரமாக்கி நம்மிடத்திலே தேவ வாக்கை தோற்றுவித்து நமது வேள்வியை காக்கும் என்பது கண்டோம். அது விட்டுரும். இலக்கியக்காரருக்கோ வென்றால் இத்தெய்வமே குலத் தெய்வம். யாரு? சரஸ்வதி. இலக்கியக்காரர்களுக்கென்றால் இத்தெய்வமே குல தெய்வம். அவர் இதனை சுடர் செய்யும் உண்மையுடனே போற்ற வேண்டும். இலக்கியவாதிகள் கடவுளை சுடர் செய்யும் உண்மையுடனே போற்ற வேண்டும். எதுகை மோனைகளுக்காக சொல்ல வந்த பொருளை மாற்றி சொல்லும் பண்டிதன் சரஸ்வதி கடாட்சத்தை இழந்து விடுகிறான். யமகம், திரிவு முதலிய சித்திரக்கட்டுகளை விரும்பி சொல்லுக்கு தக்கபடி பொருளை திரித்துக் கொண்டு போகும் கயிறு பின்னி புலவன் வாணியின் திருமேனியை நோகும்படி செய்கிறான். அவசியமில்லாத அடைமொழிகள் போப்போன் அந்த தெய்வத்தின் மீது குருதியை வாரி இறைக்கிறான். உலகத்தாருக்கு பொருள் விளங்காதபடி இலக்கியம் செய்பவன் அந்த சக்தியை கரித்துணியாலே மூடுகிறான். வெள்ளை கலை உடுத்துவதில்லை, மனமறிந்த உண்மைக்கு மாறு சொல்லும் சாஸ்திரக்காரனும் பாட்டுக்காரனும் சரஸ்வதிக்கு நிகரில்லாத பாதகத்தை செய்கிறார்கள் என்று பாரதியுடைய வாசகத்தை எடுத்து யாரோ ஒருவர் கடிதமாக சூறாவளிகளுக்கு அனுப்புகிறார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த பிறகு ஏற்கனவே வசன கவிதைகளை பற்றி வசன கவிதைகளை பரிகாசப்படுத்திய கானாசு அவர்கள், அவருடைய ஆசிரியர் அங்கே மென்மை போக்கை கண்டுபிடித்த கானாசு, இந்த மாதிரி கவிதைகளை எல்லாம் கேட்டு முடித்த பிறகு அவருக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை, பாரதியுடைய வசன கவிதைகளை கூட விமர்சனம் செய்து ஒரு எழுதுகிறார். நண்பர்களே, இது வெறும் வரலாறு என்கிற காரணத்தால் கொஞ்சம் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஏதோ கருத்துக்களை சொல்லிக் கொண்டு போவதிலே ஒரு சலிப்புத்தன்மை இருக்கலாம். ஆனால் புதுக்கவிதை வரலாறு என்பது வெறும் கவிதைகளால் மட்டும் ஆனதல்ல. புதுக்கவிதை வரலாறு வாத பிரதிவாதங்களாலும்
சர்ச்சைக்கு எதிரான கருத்துக்களாலும் விவாதங்களினாலும் தான் புதுக்கவிதை உருவாகி நன்கு பதப்படுத்தப்பட்டு இன்றைக்கு இந்த வடிவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே கவிஞர்கள் கவிதை மட்டுமே எழுதி புதுக்கவிதை வரலாற்றை புதுக்கவிதை உருவாக்கவில்லை. இது போன்ற மாற்று கருத்துக்களை முன்வைத்து நான் ஏற்கனவே சொன்னதை போல புதுக்கவிதையினுடைய தோற்றம் என்பது தமிழினுடைய முக்கியமான திருப்புமுனை என்று கூட சொல்ல முடியாது, பெரும் புரட்சி. புதுக்கவிதையுடைய தோற்றம் என்பது தமிழினுடைய பெரும் புரட்சி என்கிற காரணத்தினால் அன்றைக்கு இவ்வளவு கருத்துகளும் மாற்று கருத்துகளும் வைக்கப்பட்டன. கவிதையினுடைய அதாவது பாரதிக்கு பிறகு 2 நீரோட்டங்கள் உருவாகி நாம் இப்பொழுது பிச்சமூர்த்தியுடைய வழியிலே வந்து கொண்டிருக்கிற புதுக்கவிதைகளை பார்ப்போம். இன்னொரு பக்கம் பாரதிதாசனுடைய பரம்பரை என்று உருவாகி தனியாக இன்னொரு காட்டாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை இதில் குறிப்பிடவில்லை என்கிற காரணத்தினால் அதை நாம் ஒதுக்கி இருக்கிறோம். அதை நாம் பற்றி நாம் பேசவில்லை. அதனால் நான் பேசுகிற சில விஷயங்கள் கருத்துக்களாக இருப்பதனால் உங்களுக்கு கொஞ்சம் செழிப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் கொஞ்சம் உள்வாங்கி விட்டீர்கள் என்றால் ஒரு முழுமையான ஒரு வரைபடம் நமக்கு இந்த புதுக்கவிதையுடைய தோற்றம் வளர்ச்சியும் பற்றி கிடைத்துவிடும். இந்த கானாசு என்ன சொன்னார்னா, அவர் கோபம் வந்துச்சு வசன கவிதைகளை பற்றி. ஏனென்றால் ஒரு அடிப்படையில் விமர்சகர். முதலில் நாம் பார்க்கிற இந்த கானாசு கவிஞர் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், பாரதி காட்சிகள் மூலமாக வசன கவிதைக்கு வெற்றி மாலை சூட்டிவிட்டார். கானாசு அவருடைய பத்திரிகை சூறாவளியில் எழுதுகிறார், பாரதி காட்சிகள் மூலமாக வசன கவிதைக்கு வெற்றி மாலை சூட்டி விட்டாராம். கண்ணன் பாட்டுகளையும் தேசிய கீதங்களையும் சோஸ்திர பாக்களையும் வேதாந்த கவிகளையும் பாஞ்சாலி சபதத்தையும் பாடிய பாரதியார் காட்சிகள் எழுதியதன் மூலமாக நமது பெருமையை குறைத்துக் கொண்டார் என்பதுதான் எனது அபிப்பிராயம். இந்த காட்சிகளில் அடங்கிய வசன கவிதைகளை கவிதை தொகுதியில் சேர்த்ததே எனக்கு பிடிக்கவில்லை. மாதமோர் நான்காணீர் அன்பு வறுமையிலே என்னை அழுத்திவிட்டு பாரதியார் வாணியை குறித்து பாடுகிறார் அல்லவா. எவ்வளவு நயத்தோட சொல்றார் பாருங்க. பாரதியார் சரஸ்வதி ஒரு பாட்டு சொல்லியிருப்பார், மாதமோர் நான்காணீர் அன்பு வறுமையிலே என்னை வெறுத்து விட்டு என்று பாரதியார் வாணியை பார்த்து பாடுகிறார் அல்லவா. அப்படி வாணி தோன்றாத அந்த மாதத்தில் எழுதியதுதான் இந்த வசன கவிதை என்று கானாசு அவர்கள் குறிப்பிட்டார்கள். சரி, கானாசு குறிப்பிட்டு அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? மீண்டும் ஒரு கடிதம். ரஞ்சன் என்கிறவர் மீண்டும் ஒரு கடிதம் சூறாவளிக்கு எழுதுகிறார். இது நான் இந்த ஒரு 2 அத்தியாயங்கள் தான் அந்த வாதங்கள் பிரதிவாதங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு அதனுடைய போக்கு வேறுபாடு இருக்கும். இந்த ரஞ்சன் என்கிற கவிதை என்ன சொல்றாருன்னா, பாரதியாரின் காட்சிகளை பற்றி எஸ் அபிப்பிராயம். எஸ் என்பது கானாசுடைய புனைப்பெயர். எஸ் தான் அவர் எழுதியிருக்காரு. அதனால சொல்றாரு, பாரதியாரின் காட்சிகளை பற்றி எஸ் அபிப்பிராயம் கூறும் இடத்துக்கு வந்தவுடனே எனக்கு தூக்கி வாரி கொடுத்தது. எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்கு பிறகு வாதமே இல்லை. எங்கள் வீட்டு குழந்தைக்கு அல்வா பிடிக்காது, ஆகற்காய் தான் பிடிக்கும் என்றால் நாம் என்ன செய்வோம்? உண்மை தமிழ் கவிதைக்கு இவ்வளவு பாடுபடும் நண்பர் கூட அவரை கிண்டல் பண்றார். உண்மை தமிழ் கவிதைக்கு எஸ் என்றுதான் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு யாப்பு தலைகளை சற்று தளரவிட்டு மனத்தில் பொங்கி வரும் கவிதா உணர்ச்சிகளுக்கு கொஞ்சம் அதிகம் இடம் கொடுப்போம் என்கிறார் கவிதை தொண்டர். சூப்பராவை பற்றி ரெஃபரன்ஸ் காட்டுறாரு. உணர்ச்சிகள் வசனத்தை மீறி வரும்போதும் யாப்பின் சங்கிலிகள் அதை கட்டி அணைத்துவிட முயற்சிக்கும் போதும் தான் எல்லாவற்றையும் உடைத்துக் கொண்டு வசன கவிதை மிதக்கிறது என்று பிறக்கிறது என்று சொல்லிவிட்டு வாசகனாகிய ரஞ்சன் சொல்கிறார், கவிதை தொண்டன் சொன்னதை விட ஒருபடி அதிகமாக போய் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். வசன கவிதை கவிதா உணர்ச்சிகளை கொட்டுவதில் கவிதைக்கும் மேலே போய் நிற்கிறது. வழக்கமான கவிதைக்கும் மேலே போய் நிற்கிறது வசன கவிதை என்று ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, கிட்டத்தட்ட 1940 வரைக்கும் இந்த 34 நாப்பில் அவர்கள் தொடங்குகிறார்கள்.
மணிக்குடியில் எழுதுகிறார். அதற்கு பிறகு சூறாவளியிலே இந்த வாதப்பகுதி மணிக்குடியிலும் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். கட்டுரைகள், எதிர்ப்பு குரல்கள், அதற்கு பதில் சொல்லக்கூடிய கட்டுரைகள் வந்திருக்கலாம். ஆனால் வள்ளிக்கண்ணன் அவர்கள் அதை குறிப்பிடவில்லை. சூறாவளிகளிலே வந்த வாத பிரதிவாதங்களை பற்றி எழுதியிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நாப்பிச்சமூர்த்தி அவர்கள், நாப்பிச்சமூர்த்தியை பொறுத்தவரைக்கும் சிறுகதை துறையிலே வெற்றி பெற்ற பிறகு கவிதை எழுதி ஒரு 14 ஆண்டு காலம் திடீர்னு எதுவுமே எழுதல. கிட்டத்தட்ட 39, 40, 42 வரைக்கும் எழுதி கொண்டிருந்தவர் எதுவுமே எழுதாமல் மீண்டும் 59 தான் எழுத தொடங்குகிறார். இந்த கடிதம் இது இந்த நாபியுடைய கடைசி காலத்தில் நாம் மணிக்குடியிலே வந்த புது கவிதைகளை பார்த்தோம். அதற்கு பிறகு கானாசுடைய சூறாவளியிலே வந்த கவிதைகளை பார்த்தோம். அதற்கு பிறகு கலாமோகினி என்றொரு பத்திரிகை திருச்சியில் இருந்து வெளிவந்தது. சாலிவாகனன் என்பவர் அவருடைய ஆசிரியர், கவிஞர் சாலிவாகனன் அவர்கள். அதிலே நாப்பிச்சமுத்து எழுதுகிறார். சில கவிதைகளை எழுதிவிட்டு இதுவரைக்கும் நடந்த இந்த பிரச்சனை சண்டைகளில், இந்த வார்த்தை கருத்து யுத்தங்களில் நாப்பி அவர்கள் எந்த கருத்தையும் சொல்லவில்லை. படைப்பாளி என்கிற முறையில் தன்னுடைய வேலை படைத்துக் கொண்டே இருப்பது, ஒரு புதிய தடத்தை அவர் பதித்துக் கொண்டு புதிய பாதையை போட்டுக் கொண்டிருக்கிறார் என்கிற காரணத்தினால் இது போன்ற இந்த பக்கவாத்தியங்கள் எல்லாம் அவர் ஈடுபடவில்லை. ஆனால் கலாமோகினியில் முதலாக நாப்பிச்சமூர்த்தி ஒரு கட்டுரை எழுது புது கவிதையை பற்றி. இதுவரைக்கும் கவிதைகளை மட்டுமே எழுதி கொண்டு வந்தவர், கவிதைகளை பற்றி கவிதை மட்டுமே எழுதி கொண்டு கவிதைகளை பற்றி எந்த கருத்தும் சொல்லாத பிச்சமூர்த்தி அவர்கள் கலாமோகினியிலே முதலாக கவிதை. அவர் ஒரு உண்மையான விஷயத்தை, மரபுக்கும் புதுமைக்கும் ஒரு விஷயத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இச்செய்கைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உலக ரகசியத்தை அறிய துடித்து நிற்கும் அறிவு வழி ஒன்று உண்டு. கவிதையினுடைய சில காட்சிகளை சொல்றார். கவிதைங்கிறது ஊன், உறக்கம், புணர்ச்சி, இதையெல்லாம் கடந்ததுதான். ஆனால் இவையெல்லாம் மீறி அறிவு வழி என்று ஒன்று இருக்கிறது. வசனத்தின் வழி அறிவு நிலையை சார்ந்தது. வசனம் என்பது அறிவு நிலையில் வருவது. கவிதையின் தர்க்கப்பாதை உணர்விலேயே ஓடுவது. என்ன சொல்ல வருகிறார் என்றால், வசனம் என்பது அறிவு வழியை சார்ந்தது, கவிதை என்பது உணர்வு வழியை சார்ந்தது. அறிவின் வரம்பை மீறி வசனம் போகுமானால், அறிவின் வரம்பை மீறி வசனம் போகுமானால் அந்த நிமிஷத்திலேயே அது கவிதையாகிவிட்டது என்ற அர்த்தம். சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை சொல்லு. தீ இனிது என்று பாரதி. தீ இனிது என்றால் என்ன? தீ சுடும் என்பது அறிவு. தீன்னா சுடும். பாரதியே இருக்கிறார், நந்தலாலா உன்னை தீண்டு பின்பம் தோன்றதையா நந்தலாலா, பாரதியே. தீ சுடும் என்பது அறிவு, ஆனால் தீ இனிது என்பது உணர்வு. எனவே அறிவுக்கும் உணர்வுக்குமான இடையிலே வசனமும் கவிதையும் இருக்கிறது. இந்த வசனம், இந்த அறிவு உணர்வாகி விடுகிற பொழுது வசனமும் கவிதையாகி வசன கவிதை ஆகி விடுகிறது என்கிற பிச்சமூர்த்தி அவர்கள் கலாமோகினி இதழிலே இந்த குறிப்பை அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த கலாமோகினி குறிப்பிட்ட பிறகு அந்த கலாமோகினியுடைய ஆசிரியர் சாலிவாகனன் அவர்கள், அவர் பெரும்பாலும் கவிதைகளை பற்றிய கருத்துக்கள் சொன்னதில்லை. ஆனால் ஒரு இதழிலே அவரும் சொல்கிறார். அவர் வசன கவிதையை அவரும் ஆதரித்து அன்றைக்கு எழுதினார். அவர் கவிதை எழுதினார். உணர்ச்சியும் சொல்லும் கூடி உண்மையில் கவிதையாகி உணர்ச்சி இல்லாததெல்லாம் புலவர்வாய் சொல்லென்றாலும் மனமில்லா மலர்தான் என்போம். மானிடர் மாண்டு போனால் பிணமெனவே நாம் சொல்வோம். கவிதை செத்து போனால், மரபிலே இருக்கக்கூடிய கவிதை செத்து போனால் அது பிணம். மானிடர் மாண்டு போனால் பிணமெனவே நாம் சொல்வோம். பிறர் சொல்லும் வசவுக்கு அஞ்சோம்.
ஆவியில்லா மேனி அதனை ஒரு மனிதன் என்று கூவிடல் போல சொல்லை கூட்டிலே வைத்து இதுவும் ஒரு காவியம் என்பார். அதனை கற்றவர் பிழை என்றாலோ ஆவிகள் கொல்ல படை திரண்டார்களே என்று வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டுக்கும் நடுநிலையாக ஒரு கருத்தை சொல்கிறார். இது எதுக்காக இந்த விஷயம் சொல்றேன்னா, ஒவ்வொருவரும் புதிதாக எப்படி இந்த வாதங்களில் இந்த குரல்களில் கருத்துகளில் கருத்து போர்களில் கருத்து மோதல்களிலே கருத்து சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சாலிவாகனன் பழுத்த மாம்பழம் தித்திக்கிறது, பழுக்காத காய் புளிக்கிறது. இவை இரண்டையும் நீங்களும் நானும் உண்டு சுவைத்திருக்கிறோம். மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் ஒரு குறியீடை சொல்கிறார். பழுத்த மாம்பழம் தித்திக்கிறது, பழுக்காத காய் புளிக்கிறது. இவைகள் இரண்டையும் நீங்களும் நானும் உண்டு சுவைத்திருக்கிறோம். ஆனால் பழுத்தும் பழுக்காமலும் செங்காயாக இருக்கும் பொழுது நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீர்களா? இல்லை என்றால் சாப்பிட்டு பாருங்கள். காயின் புளிப்பும் கனியின் இனிப்பும் கலந்த ஒரு புதுச்சுவை இனிய ருசை அதில் இருக்க காண்பீர்கள். கனிந்த கனி போன்றது கவிதை, காய் ஒத்தது உரைநடை. இவைகள் இரண்டையும் நாம் தான் நன்றாய் அனுபவித்திருக்கிறோம். காயும் கனியும் இல்லாத செங்காய் பதம்தான் வசனங்கள் என்று சாலிவாகன் அவர்கள் தன்னுடைய கலாம கவிதையிலே அதை குறிப்பிடுகிறார். சரி, ஒரு பக்கம் நாப்பி அவர்கள் வசன கவிதை ஆதரித்து பேச இந்த நேரத்திலே ஈழத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. ஈழத்திலிருந்து ஈழகேசரி, ஈழகேசரி பத்திரிகையில் இருந்து ஒரு புதிதான குரல் வேறு ஒரு கோணத்திலிருந்து பார்க்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? களவியல் உரை ஆசிரியர் ஒரு வர்ணனையை, ஒரு இயற்கை வர்ணனையை களவியல் உரையாக எழுதியிருக்கிறார். அதை எடுத்து சோமசுந்தர பாரதியார் ஒரு கட்டுரையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வசனம் இதில் இருக்கிறது, நான் படிப்பதற்காக காலம் தவிர்க்கிறேன். எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சிலப்பதிகார குன்றக்குறவையில் வரும் உரை பாட்டு மடை, இந்த உரைப்பாட்டை நடுவே மடுத்தலின் அடியாருக்கு நல்லார் பொருள் கூறுகிறார். சிலப்பதிகார பதிகத்தில் உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள் என வரும் பகுதிக்கு உரையிடை இட்டளவும் பாட்டுடையனவாகிய செய்யுள் என்று கருத்துரைக்கும் அடியாருக்கு நல்லார். என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே நீங்க சொல்லக்கூடிய, நீங்கள் சிந்தை பிடித்து இழுத்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற அந்த வசன கவிதை எங்களுடைய சிலப்பதிகாரத்திலேயே இருக்கிறது. அதற்கு உரையிடை இட்டளவும் பாட்டுடையவாகிய செய்யுள் என்று கருத்துரைக்கும் அடியாருக்கு நல்லார், பின்னரும் உரைபெறு கட்டுரை என்று குறிப்பிடுகிறார் என்று ஈழகேசரியிலிருந்து ஒரு பத்திரிகையிலிருந்து ஈழத்திலிருந்து ஒரு குரல் விழிக்கிறது. நண்பர்களை எதற்காக சொல்கிறேன் என்றால், புதுக்கவிதையுடைய தோற்றம் படைப்பாளிகளுடைய சார்ந்ததாக மட்டுமே இல்லாமல் தோற்றமும் வளர்ச்சியும் என்பது இன்றைக்கு அவர்கள் போட்ட பாதையின் காரணமாகத்தான் இன்றைக்கு கவிதைகளுக்கு ஜனநாயகப்படுத்தப்பட்டு தமிழருடைய முக்கியமான ஒரு அங்கமாக இன்றைக்கு கவிதை விளங்கியிருக்கிறது. இவ்வளவு கருத்துக்களும் எதிர்கருத்துக்களும் அன்றைக்கு உருவாகி கொண்டிருந்தது. அதற்கு பிறகு சில அத்தியாயங்களை குறிப்பிடுகிறார். அதாவது வரலாற்றை சொல்லிக் கொண்டிருந்த திடீரென்று நாப்பிச்சமூத்துடைய கவிதைகளை பற்றி குறிப்பிடுகிறார் ஐயா வள்ளிக்கண்ணன் அவர்கள். பூப்பாராவுடைய கவிதைகளை சொல்கிறார். பூப்பாரா கவிதைகளை சொல்லுகிற பொழுது அது இசைத்தன்மை மிக்க கவிதை. அதாவது அவர் பூப்பாராவையும் நாப்பிச்சமூத்தையும் இரட்டையர்கள் என்று சொல்வார். அந்த இரட்டையர்கள் முதலாக மணிக்கூடையிலே எழுதிய பொழுது, நான் அந்த இடத்தை கடந்து வந்து விட்டேன். எழுதிய பொழுது நாப்பியுடைய மொழி என்பது வேறு விதமாக இருந்தது. ஆனால் பூப்பாரா எழுதிய பாடல் முழுவதும் இசைத்தன்மையோடு இன்றைக்கு நாம் தெம்மாங்கு பாடல் என்று பாடுகிறோமே, நாட்டுப்புற பாடல் அந்த வடிவத்தில் இருந்தது. எனவே இருவருமே முதலாக விதையைத்தான் நடுகிறார்கள். ஆனால் இவருடைய விதை வேறு மாதிரியாகவும் பூப்பாராவுடைய விதை நம்முடைய சந்தத்தையும் இசைத்தன்மையும் கடந்ததாகவும் இருக்கிறது. அதற்கு பிறகு பூப்பாரா கவிதைகளை பற்றி திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவருடைய சிறப்பை குறிப்பிடுகிறார். பிறகு பித்த பக்தி என்கிற பெயரில்
வள்ளிக்கண்ணன் அவர்கள் நான் எழுதிய சில கவிதைகளை பற்றி சில அத்தியாயங்களை குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பிறகு பாரதி அடிச்சுப்பட்டில் என்று சில கதைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் கடந்து கிராம ஊழியன் என்கிற ஒரு பத்திரிகை திருச்சி பக்கத்தில் துறையூர் இருந்து வெளியிட்டது. கிராம ஊழியனை அன்றைக்கு முதலாக ஆசிரியர் திருலோக சித்தார். நீங்கள் நிறைய இலக்கிய வரலாற்றை கவிதை வரலாற்று கிராம ஊழியன் அவர் இலக்கிய பத்திரிகை போய் கிராம ஊழியன் பேர் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம யோசிச்சிருக்கு. திருச்சியிலே நகரத்தூதன் ஒரு பத்திரிகை வந்து இருந்துச்சு, திருமலை பிள்ளை என்று நினைக்கிறேன் ஆசிரியர். அது ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ஆதரவுக்காக இயங்கிக் கொண்டது. எனவே துறையூரில் இருந்த ஒரு காங்கிரஸ் பிரமுகர் இதற்கு மாற்றாக ஒரு பத்திரிகை கொண்டு வர வேண்டும் என்று யோசித்த போது இது நகரம்னு இருக்கு, இப்ப நம்ம கிராமமும் கிராம ஊழியர் வச்சுட்டு துறையூரில் இருந்து அந்த பத்திரிகை முதலில் அரசியல் பத்திரிகையாக வெளிவந்தது. காலப்போக்கிலே திருலோக சீதாராம் அவர்கள் அப்படி ஆசிரியராக போன பிறகு வள்ளிக்கண்ணன் அவர்களும் அங்கே துணை ஆசிரியராக சேர்கிறார்கள். அங்கே போன பிறகுதான் அந்த கிராம ஊழியரில் சில கவிதைகள் வெளிவந்து வருகின்றன. இந்த கிராம ஊழியர் பத்திரிகையில் முதலாக மிக வந்த முக்கியமான ஒரு கவிதை புதுமை பித்தனுடைய கவிதை. இன்றைக்கும் நீங்கள் பல இடங்களில் கேட்டிருப்பீர்கள், இறந்த பிறகு சிறை வைக்காதீர்கள், நினைவை கல்லில் அடித்து வைக்க, வானத்து அமரன் வந்தான்கான் வந்தது போல் போனான்கான் என்று புலம்பாதீர்கள் என்றெல்லாம் பாடிய கவிதை கிராம ஊழியரில் வந்தது. வேலூர் கந்தசாமி பிள்ளை என்கிற பெயரிலே எழுதினார். பல புனைப்பெயர் அவருக்கு உண்டு. ரசமட்டம் என்கிற புனைப்பெயர் உண்டு. சோபி என்று எழுதினார், நந்தன் கூத்தன் அது மாதிரி எழுதினார். அந்த கிராம ஊழியர் பத்திரிகையில் எழுதிய இன்னும் 2 புதிய கவிஞர்கள் எம்பி வெங்கட்ராம் அவர்களும் தீகாசி அவர்களும். இந்த கிராம ஊழியருக்கு பிறகு சாத்துசு யோகியார் சில கவிதையை எழுதுகிறார். அதற்கு பிறகு நாபுச்சமூர்த்தி அவர்கள் நான் சொன்ன 1947 வாக்கில் எழுதுவதை திடீரென்று நிறுத்திவிட்டார். அதற்கு பிறகு கவிதையில் என்ன நடந்தது, வேறு யாராவது அந்த இடத்தை இட்டு நிரப்பினார்களா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் செய்தி ஐயா வள்ளிக்கண்ணன் அவர்களை குறிப்பிடவில்லை. ஒருவேளை அவருக்கு பிச்சமூர்த்தியுடைய கவிதைகள் பிடித்ததாலும் அவருடைய இலக்கியத்தனம் பிடித்த காரணத்தினால் அடிவுற்றியே இந்த புத்தகத்தை எழுதினாரா என்பது தெரியவில்லை. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் 1959க்கு நூல் வருகிறார். இதற்கிடையிலே நாபிச்சமூர்த்தி கவிதைகளை பற்றி எல்லாம் குறிப்பிடுகிறார். ஏற்கனவே நாபிச்சமூர்த்தி கவிதை ஒன்றை பார்த்து விட்டோம். நாபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிந்தனை என்னவென்றால் அவருடைய மொழி ஆளுமை பற்றி இன்றைக்கும் அவருடைய புத்தகங்களை வாங்கியபடி இங்கே காட்டு வார்த்து வழித்துறை பிச்சமூர்த்தி கவிதைகள் என்று பல புத்தகங்கள் இருக்கின்றன. பாரதி சொன்னதை போல அவருடைய மொழி ஒரு மந்திரம் போன்றது. அவரே ஒரு இடத்துல சொல்கிறார், எது இலக்கியம் என்று அவர் இடத்துல கேட்டார். பிச்சமூர்த்தி இடத்துல கேட்டபோது சொல்லினால் சொல்லற்ற ஒரு நிலையை காட்டுவதுதான் இலக்கியம். பிச்சமூர்த்தியை பற்றி அவர் சிறு வயதிலே அவருக்கு பொதுவாக மனநோயாளிகள் துறவிகள் துறவு மனப்பான்மை உள்ளவர். எப்பவுமே கல்யாணம் ஆகி 1 வருஷத்திலேயே ரமண மகரிஷிக்கு போயிட்டார். ரமண மகரிஷ்ட போய் ஐயா திருமணமானவங்க எல்லாம் எப்படியா துறவு வாங்குறது அப்படி ரமணத்தை கேட்டதாகவும், ரமணர் பழம் பழுத்த தானா விடுவோம் இப்போ அப்படின்னா. அப்படி எதுக்காக சொல்ல வரேன்னா, அவரிடத்துல ஒரு பேட்டி எடுத்தார், எழுப்பு பேட்டியில சொல்றாரு, ஏன் நீங்க BA பிலாசபி படிச்சதுனாலதான் உங்களுக்கு இந்த துறவு மனப்பான்மை இருக்காங்க. இல்லைங்க, எங்க குடும்பத்திலேயே அப்படி ஒரு மனநிலை உண்டு. பரம்பரையாக எங்கள் குடும்பத்தில் ஒரு தலைமுறைக்கு ஒருவர் துறவியாக போய்விடுவார் என்று நாபிச்சமூர்த்தியை பற்றி அன்றைக்கு குறிப்பிடுவார்கள். இன்னொரு விஷயம் அவரை பற்றி, அவரிடத்துல அவருடைய அந்த நுண்மான் நுழைவுலத்தை பற்றி அவருடைய கவித்துவத்தை பற்றி சொல்கிறேன். அந்த ஒரு பேட்டி எழுத்து பேட்டியிலே
அவர் கேட்கிறார்கள், ஐயா இலக்கியம் என்பது காலத்தை காட்டுகிற கண்ணாடி என்று சொல்கிறார்களே, உண்மையா என்ன கேட்டோன்னா கேள்வியே முதல் தப்பு. எப்படி கண்ணாடி வந்து எல்லாத்தையும் நீங்க போய் நின்னீங்கன்னா அப்படியே உங்களுக்கு காமிச்சிருமா? இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் காமிக்கும், வலது பக்கம் இருக்கிறத இடது பக்கம் காமிக்கும். அப்புறம் எப்படி கண்ணாடி இந்த காலத்தை காட்டு நிற்கிறீர்கள்? கண்ணாடி இல்லை, அதையும் தாண்டியது இலக்கியம் என்று இலக்கியத்தை பற்றி அந்த நாப்பி பேசுகிறார். எனவே இதிலே சில பக்கங்களை வந்து நாப்பியுடைய கவிதைகளை சொல்வதை பற்றி குறித்து பள்ளிக்கணக்கையா அவர்கள் எழுதுகிறார்கள். அதற்கு பிறகு சரஸ்வதி என்ற ஒரு பத்திரிகை இப்பொழுது 1958 11வது அத்தியாயத்தில் சரஸ்வதி என்ற ஒரு பத்திரிகை, அவருடைய ஆசிரியர் விஜயபாஸ்கரன் அவர்கள். அதிலே மீண்டும் காணா சொல்றது மயன் என்கிற தலைப்பிலே சில கவி எழுதிவிட்டு ஒரு கட்டுரையும் எழுதுகிறார். இந்த இடத்துல சொல்ல முக்கியமான விஷயம், இந்த 14 ஆண்டு காலத்திலே கானாசுடைய விஷயத்திலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய நிலைப்பாட்டிலும் அவருடைய சொல்லிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், பாரதியுடைய வசன கவிதையை பற்றியும் பாரதிய பாடல்களை பற்றியும் எப்படிப்பட்ட விமர்சனங்களை வைத்தார் என்பது ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு பிறகு அதே கானாசு அவர்கள் சரஸ்வதியில் ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரை எழுதுவது சொல்கிறார், எளிய பதம் எளிய சந்தம் என்றும் தெளிவுறவை அறிந்திடுதல் தெளிவுதரம் முடிந்திடுதல் என்றும் சுமார் 50 வருஷங்களுக்கு முன் சுப்பிரமணிய பாரதியார் புதுக்கவிதைக்குரிய லட்சணங்கள் எடுத்துச் சொன்னார். எளிமை தெளிவு என்ற 2 லட்சணங்களை பின்பற்றிய பின்னர் கவிகள் சிலர் எழுதினார்கள். பாரதியாருடைய கவிதைகளே தெளிவு எளிமை 2க்கும் மேலாக ஒன்று இருந்தது, அது வேகம். இந்த வேகம் எப்படி அவருடைய கவிதைகளே வந்தது என்று கேட்டால், பாரதியுடைய உள்ளத்தில் உண்மை ஒளி இருந்தது. அந்த உண்மை ஒளி இருந்த காரணத்தினால் தான் பாரதியுடைய கவிதையிலே ஒரு வேகம் வந்தது என்று கானாசு அவர்கள் புதுக்கவிதையை மீண்டும் வசன கவிதையை வரவேற்று அதற்கு ஆதரவு தெரிவிப்பதை போல சில கருத்துக்களை இந்த பத்திரிகையில் சொன்னார்கள். அதே பத்திரிகை அதுல வந்து இன்னொரு விஜயபாஸ்கரன் சொன்ன சரஸ்வதி ஆசிரியர் விஜயபாஸ்கரன் ஒரு கேள்வி கேட்கிறார், ஐயா தமிழிலே வசன கவிதை வருமா என்று கேட்கும் போது அந்த விஜயபாஸ்கரன் சொன்னாரா, வசனம் வரும், கவிதை வரும், வசனத்தில் கவிதை வரும், கவிதையில் வசனம் வரும், ரெண்டும் கெட்டால் தமிழனுக்கு எதுதான் வராது, எல்லாமே வரும் என்று சொல்லிவிட்டு, ஐயா வசன கவிதை என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். வசன கவிதை என்பது வெஜிடபிள் பிரியாணி. இது முடிந்த பிறகு புதுக்கவிதையினுடைய முக்கியமான காலம், நீங்கள் புதுக்கவிதை வந்து 3 காலகட்டங்களாக சிறு சிறு பத்திரிகைகளாக வந்தது என்பதை தவிர 3 காலகட்டங்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். தாண்டி சொல்லுங்க. ஒன்று மணிக்குடியினுடைய காலம், விதைக்கப்பட்டது பாரதிக்கு பிறகு. பாரதி எல்லாத்துக்கும் மூலம் விட்டுரும். பாரதிக்கு பிறகு மணிக்குடி காலம், அதற்கு பிறகு எழுத்து காலம், அதற்கு பிறகு வானம்பாடி காலம். இந்த 3 தான் இந்த புதுக்கவிதையினுடைய தோற்றத்தினுடைய முக்கியமான மைல்கற்கள். வானம்பாடியினுடைய காலத்தை பற்றி இவர் அந்த தொடக்க நிலையோடு நின்று விடுகிறார். ஏனென்றால் 75ஓடு நின்று விடுகிறார். 77 புத்தகமாக வருகிறது. ஆனால் சிலவற்றை தொட்டு காட்டியிருக்கிறார். இந்த 59க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பிரளயமாக புதுக்கவிதைக்கு கிடைத்த மாபெரும் வரம் என்னவென்றால் எழுத்து. சூசு செல்லப்பா அவர்கள் எழுத்து பத்திரிகையை தொடங்குகிறார். அவருக்கு கவிதைகள் எழுத வேண்டும் என்பதோ கவிதைகள் அவ்வளவு ஆர்வம் கிடையாது. அவர் உரைநடைக்காரர், சிறுகதைகளை ஜெயித்தவர், புதினங்களை எழுதியவர், கவிதை எழுத அவ்வளவு ஆர்வம் இல்லை. ஆனால் ஒரு சில சிறப்பு மலர்களிலே சில கவிதைகள் வந்திருக்கின்றன. இந்த எழுத்துடைய முதல் இதழிலே வெளிவந்த முக்கியமான ஒரு கவிதை
14 ஆண்டுகளுக்கு பிறகு நா. பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய பெட்டிக்கடை நாரணம். புதுக்கவிதையுடைய இந்த போக்கிலே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கவிதை பெட்டிக்கடை நாரணம். ஏனென்றால் பொதுவாக இதற்கு முந்தைய காலகட்டத்தில் நா. பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய பல கவிதைகள் அகவயம் சார்ந்த கவிதைகள். தன்னுடைய அகத்துக்குள்ளே ஏதோ ஒன்றை தேடி அல்லது அகம் சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே கவிதையிலே பாடி இயற்கையையும் அகத்தையும் இணைத்து பாடிய பல கவிதைகளை மட்டுமே பாடிய பிச்சமூர்த்தி அவர்கள் முதலாக சமூக அக்கறையோடு சமூகத்தை பார்த்து எழுதிய கவிதை பெட்டிக்கடை நாரணம். இதுக்கு என்ன பல காரணங்கள் இருக்கலாம். 14 ஆண்டுகளில் அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சுதந்திரம் கிடைத்துவிட்டது. இன்னொரு முக்கிய விஷயம், சுதந்திரம் கிடைத்த பிறகு கிடைத்துவிட்டது. அதற்கு பிறகு அரசியல் என்பது பல கனவுகள், உலகப்போர் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பெட்டிக்கடை நாரணம் கவிதை இது இல்ல, நான் வேற டவுன்லோட் பண்ணி எடுத்து வந்தேன். மிக முக்கியமான கவிதை இது. பெட்டிக்கடை நாரணம் என்னன்னா, சாதாரண மளிகை ஒரு சின்ன பெட்டிக்கடை, சாதாரண ஒரு தொழிலாளர் வச்சுங்களேன். இந்த தொழிலாளி பெட்டிக்கடை வைக்கிறாரு. கொஞ்சம் இன்னைக்கு பாஷையில சொல்றாருன்னா கொஞ்சம் அப்படியே சூப்பர் மார்க்கெட் ஆகுது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகுது. அதற்கு பிறகு அன்றைக்கு ரேஷன் வந்துச்சு, மண்ணெண்ணெய்க்காக அரிசிக்காக ரேஷன் வந்துச்சு. ரேஷன் வந்ததெல்லாம் என்ன செய்தார்கள், பதுக்கி வைத்து மிகப்பெரிய பணக்காரர்களாக மாறினார். சுதந்திரத்திற்கு பிறகு எதையோ கனவு கொண்டிருந்த நா. பிச்சமூர்த்தி அவர்கள் இப்படிப்பட்ட கேலி கூத்துகள் எல்லாம் சமூகத்தில் நடப்பதை பார்த்து வெகுண்டு எழுந்து இந்த பெட்டிக்கடை நாரணன் கவிதையை அவர் எழுதியிருக்கிறார். இது கொஞ்சம் முக்கியமான கவிதை தான். நான் சில இடங்களை மட்டும் நான் இங்கே படித்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். தான்சாக மருந்துண்ட தவசிகளை கண்டதுண்டோ, ஊன்சாக உயிரிருக்க உலகுவர் சித்தர் அன்றோ. நான் யாரு? இந்த பெட்டிக்கடை நாரணன் பேசுகிறேன். நான் யாரு? சித்தனா தவசியா? பிழைக்க சொத்து எதுவும் பாட்டன் வைக்கவில்லை, அழைத்து வித்தை எதுவும் அப்பனோ வைக்கவில்லை. இதற்காக ஆண்டவன் கொடுத்த மூளையை அடுப்படி பூனையாக்க முடியுமா? நீண்ட விடியால் புனையால் குங்குமத்தை தண்ணீரோடு குலுக்கி கலர்கள் செய்தேன், தங்காமல் உப்பை போட்டு தனியான சோடா செய்தேன். இப்படியே செஞ்சு இந்த பெட்டிக்கடை வைக்கிறார். என் பேச்சு தேனாய் சுட்டும் குழைவிலே வாங்குவோர்கள் வண்டாகி பின்னர் ஆண்டு 2 போகும் முன்னே தத்துவங்கள் பொய்க்கு சொல்லிட்டு 20 ரூபாய் மூலை 200 மாறி ஏற்றம் ஆகிவிட்டேன் உருமாலை நாள் என்று சொல்லி எப்படிலாம் உழைச்சார். கோழியுடன் எழுந்திருந்து கோட்டானுடனே துயிலும் கோலமே வாழ்க்கையாச்சு, சரக்கோ கொஞ்சம் 8 மணி நேரம் தட்டாது விற்காது, தட்டில் மிச்சம் தங்கி இருக்குமா, இப்படி இருக்கு என்று சொல்லிட்டு கடையெல்லாம் வச்சுட்டாரு. எல்லாம் வச்சு முடிச்ச பிறகு மண்ணெண்ணெய் அந்த பங்கீடு வருது, ரேஷன். அதாவது குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே அந்த பங்கீடை கொடுக்கிறாங்க. மண்ணெண்ணெய் வர்ணம் 2 தான் என்றாலும் மஞ்சளும் வெளுப்பும் என்றாலும் பல பேர்கள் கருப்பென்று கதறினார்கள். பிளாக் ஹவுஸ் விற்கிறான், கருப்பென்று கதறினார். தம்படி நாணயம் இல்லாமல் போனதும் முதலுக்கு மோசம் அணுகாத வேலியாய் உயிருள்ள அரணாய் கேட்பவர் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி சொன்ன பிறகு எல்லாரும் அவரை இது பண்றாங்க, விமர்சிக்கிறாங்க. என்ன அது கொள்ளையடிக்கிறான், திருட பேசுறாங்க. மீன் கொத்தி ஒன்று உள்ளே இருந்தால் பங்கீட்டு கடை ஒன்றை பட்டென்று வைத்தேன், பணக்காரன் ஆனேன். பங்கீட்டு கடைகளால் பணக்காரன் ஆனதனால் பாவம் ஏதேதோ என்று பேப்பரில் வந்தது. பாவம் ஒன்று இல்லாவிட்டால் பாருண்டோ பசியுண்டோ என்று சொல்லிவிட்டு ஒரு தத்துவத்தை போல 4 வரியை காப்பி எழுதுகிறார். மண்ணில் பிறப்பதற்கு நெல் ஒப்பும் போது களிமண்ணில் கலந்திருக்க அரிசி மறுப்பதில்லை. கலப்படத்தை எப்படி நினைவுபடுத்துறாங்க. மண்ணில் பிறப்பதற்கு நெல் ஒப்பும் போது களிமண்ணில் கலந்திருக்க அரிசி மறுப்பதில்லை.
நட்சத்திரம் போல நல்முத்து போல சுத்தமாக அரிசி விற்க பங்கீட்டு கடை என்ன சல்லறையா? முறமா? நெல் மிஷினா? பலகைக்காரியா? மூட்டையை பிரிப்பதற்கு முன் 300 பேர் இருந்தால் சரிப்பதெங்கே புடைப்பது எங்கே? புண்ணியம் செய்யத்தான் பொழுது எங்கே? அங்கையர் கண்ணியில் அருளென்ன செய்வேன் அங்கீடு வாழ்க வாழ்வையிலும் வாழ்க என்று சொல்லி இந்த பெட்டிக்கடை கவிதையை தன்னுடைய எழுத்து இதழிலே எழுதுகிறார். இந்த எழுத்துடைய முதல் வருடத்திலே இந்த கவிதை வந்த பிறகு ஒரு மிகச்சிறந்த உருவானது. இந்த எழுத்தை தொடர்ந்து அது நாப்பி அவர்கள் இந்த எழுத்து கவிதை ஒரு கட்டுரையும் குறிப்பிடுகிறார். கட்டுரையில ஒரு விஷயம் சொல்றாரு. ரொம்ப போறேன். கட்டுரையில ஒரு விஷயத்த சொல்றாரு. பொதுவாக கவிதை என்பது காதுக்காக உள்ளது என்று சொல்வார்கள். அம்மன் கூட செவி நுகர் கனிகளுக்கு தான் கவிதையை சொல்லியிருக்கிறார். ஆனால் அச்சு இயந்திரம் என்று வந்த பிறகு கவிதை என்பது காதுக்காக மட்டுமல்ல கண்களாலும் ருசிக்கக்கூடியது என்பதை உருவாக்கி இருக்கிறோம். எனவேதான் இந்த வசன கவிதைகள் பொருள் உணர்வோடு உள்ளே பொருள் தன்மையோடு கண்களால் மட்டுமே படித்து ரசிக்கக்கூடியதாக மாறி இருக்கின்றன என்ற ஒரு செய்தியை சொல்லி அந்த பிச்சமுத்தி கட்டுரைகளை சொல்கிறார். அதற்கு எதிர்வினையாக சில விஷயங்கள் வருகின்றன. பிறகு நிறைய இருக்கின்றன. நம்ம கொஞ்சம் கடந்து போயிடும் நேரமாயிட்டாங்க. எழுத்து இதழிலே வந்த 3 கவிஞர்கள் முக்கியமானவர்கள். நான் ஏற்கனவே நாப்பி அவர்கள், இன்னொன்று சி மணி அவர்கள். சி மணி அவர்கள் பேராசிரியராக இருந்தவர், சேலத்தைச் சேர்ந்தவர். சி மணி அவர்கள் நடை என்று ஒரு பத்திரிகையில் நடத்தியிருக்கிறார்கள். இந்த காராசுவை பற்றி சொல்கிற பொழுது ஒரு செய்தியார் சி மணி சம்பந்தப்பட்டது. பொதுவாக சி மணி அவர்கள் எழுதுகிற இந்த கவிதைகள் எல்லாம் சீசு செல்லப்பாவாக இருந்தாலும் சரி காணாசுக்கெல்லாம் பிடிக்காது. சி மணி அவர்கள் நடை என்ற ஒரு பத்திரிகை ஆரம்பித்து அதை வேமாலி என்கிற பெயரிலே கவிதை எழுதியிருக்கிறார். அந்த வேமாலி எழுதிய கவிதையை பார்த்த காணாசு யார் யாவா இவ்வளவு அருமையா எழுதலாம் அப்படின்னு பேசுகிறார். அப்போ அங்க அருகே இருந்த வெங்கட்சாமி சொல்லிருக்காரு, மாலிதாஸ் சி மணின்னு சொல்லிட்டாரையா, உடனே காணாசு பட்டி அடிச்சுருவாரு. எதற்காக சொல்கிறேன் என்றால் இலக்கிய உலகத்தில் விமர்சன நிலைகள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. சீமணியுடைய ஒரு கவிதை முதல் வரி தொடங்குகிறது. சிந்திப்பதற்கு மிகச்சிறந்த முறை எது என்றால் சிந்திக்காமல் இருந்துவிடுவதுதான். அது ஒரு கவிதையை தொடக்கம். இன்னொரு விஷயம், ஒரு உண்மை தேடி நச்சரித்தான் சீடன். உண்மையை தேடி நச்சரித்தான் சீடன். குருவே, இறப்புக்கு பிறகு என்ன? குரு சொன்னார் குறும்புடன், அதுவா பிறப்பிற்கு பிறகு என்னவோ அதுதான் இறப்பிற்கு பிறகு. இது போன்று மிகச்சிறந்த கவிதைகளை சீமணி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படியே கடந்து நாம் வருவோம் என்றால், அதே போல இன்னொரு கவிஞர் தர்ம சிவராமன் பிரமொழி என்று நாம் குறிப்பிடக்கூடிய பல புனைப்பெயர் உண்டு. பானுச்சந்திரன், தர்மசந்திரன், பல பெயர்கள் உண்டு. அந்த முக்கியமானவருடைய கவிதைகள் அனைத்தும் தெரியும். சிறையில் இருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றில் தீராத பக்கங்களில் எழுதி செல்கிறது பறவையின் வாழ்வு என்கிற இந்த கவிதை. அந்த கவிதையை தர்ம சிவராமன் அவருடைய இந்த கவிதையில் ஒரு படிம கவிதை ஒன்றை மட்டும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். திரிகோணமலை இலங்கையிலே பிறந்தவர், தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. மின்னலை பற்றி அவர் எழுதுகிறார். மின்னல் ககன பறவை நீட்டும் அழகு, கதிரோன் நிலத்தில் எரியும் பார்வை,
கடலுள் வழியும் அமிர்தத்தாரை, கடவுள் ஊன்றும் செங்கோல், கடவுள் ஊன்றும் செங்கோல் என்று இந்த 3 கவிஞர்களை புதுக்கவிதையுடைய வரலாற்றிலே நாம் குறிப்பிடலாம் வேணாம், அதை குறிப்பிடுகிறோம். அதற்கு பிறகு தாமரை இதழில் வருகிறது. தாமரையிலே வானமாமலை அவர்கள் வேறு வகையிலே இந்த கவிஞர்கள் எல்லாம் இப்படி எழுதுறாங்க வேண்டாம், முற்போக்கு என்று ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதை பற்றி, முற்போக்கு என்று தனித்த அடையாளம் கொண்டு எழுதக்கூடியவர்களை கொண்டு வருகிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் புதுக்கவிதையை பொறுத்தவரைக்கும், நாம் இதுவரைக்கும் இதழிலே வந்த கவிதைகளை தானே பார்த்திருக்கோம். புதுக்கவிதையுடைய முக்கியமான இன்னொரு இது என்னன்னா, செல்லப்பா செய்த மிகப்பெரிய முயற்சி என்னவென்றால், அதுவரைக்கும் அந்த கவிதைகளை தொகுத்து புதுக்குறள்கள் என்ற ஒரு புத்தகமாக வெளியிட்டது. நாம் சொன்னோமே அல்லவா, எனக்கு கூட சில ஒரு ஐயப்பாடு உண்டு. இந்த கவிதை வசன கவிதை என்று சொல்லப்பட்ட வந்த இந்த சொல் ஏன் புது கவிதையாக மாறி இருக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது, இந்த புதுக்குறள் என்கிற சொல்லிலிருந்து உருவாகி இருக்குமோ என்பதை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதல்ல, நம்முடைய வாசிப்புடைய பரப்புக்கு நாம் வாசித்து அறிய வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று, பிச்சமூர்த்தியுடைய கவிதைகளை தொகுத்து காட்டுவாத்து என்கிற புத்தகத்தை செல்லப்பா அவர்கள் வெளியிடுகிறார், வழித்துறை என்கிற புத்தகத்தை வெளியிடுகிறார். இவை இரண்டும் புதுக்கவிதையினுடைய முக்கியமான போக்காக மாறுகின்றன. அதற்கு பிறகு மீண்டும் குறை கூறல் போன்ற கருத்துக்களை காண சொல்றது வருகிறது. சி மணியை பற்றி சொல்கிறார்கள். நா காமராசன் அவர்கள் எழுத்துல எழுதிய வானம்பாடி கவிஞர்களே எழுத்து பதிவில் எழுதிய ஒரே கவிஞர் நா காமராசன் அவர்கள். புல் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். வால் முளைத்த மண்ணே, வசந்தத்தின் பச்சை முத்திரை, உடல் மெலிந்த தாவரமே, உன்னை பனித்துளிகளின் படுக்கை அறை என்பேன். நஞ்சை தண்ணீரில் நனைந்து வளர்ந்து நாடோறும் அறுவடையாகும் நாட்டிய புல்லே, பால் தரும் கால்நடைகளின் தின்பண்டமே என்று ஒரு படிமத்தை அடுக்கிக் கொண்டே போகிற வகையிலே நா காமராசன் அவர்கள் இந்த கவிதைகள் எழுதுகிறார். அதுக்கு பிறகு எழுத்து நாலாண்டு ஏடாக மாறிவிட்டது. மாதம் முறை வந்தது, மாத முறை வந்தது, பிறகு 2 மாதங்களுக்கு முறையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலாண்டு ஏடாக மாறியது. அந்த காலாண்டு ஏட்டில் எழுதிய இன்னொரு முக்கியமான கவிஞர் மீனாட்சி, முதல் பெண் கவிஞராக புதுக்கவிதையுடைய வரலாற்றில் வரக்கூடியவர் கவிஞர் மீனாட்சி அவர்கள் அன்றைக்கு அதை எழுதினார்கள். அதனைத் தொடர்ந்து மாற்று இதயம் என்கிற ஒரு கவிதையை சீசு செல்லப்பாவே எழுதினார். கவிதையின் பக்கம் அவ்வளவாக ஆர்வம் காட்டாத சீசு செல்லப்பா அவர்கள் கவிதையை பற்றிய தலையங்கங்களை அதை எழுத்தில் எழுதியிருந்தாலும் கூட அவர் மாற்று இதயம் என்ற ஒரு கவிதை, அதுவும் கொஞ்சம் நீளமான கவிதை, அதனால் நாம் காலம் கருதி இதையும் கடந்து செல்கிறேன். இது போன்று நடை, நான் சொன்ன அந்த நடை என்கிற எழுத்து திரு மணி அவர்கள், சேலத்துறை அவர்கள் வந்தார்கள். அதிலே சி மணி, முத்துசாமி, வைத்தீஸ்வரன், இரா அருள், தீத்து ஸ்ரீனிவாசன் ஆகியோர் எழுதினார்கள். ஐராவதம், ஞானக்கூத்தன் போன்றவர்கள் புதிதாக எழுதினார்கள். நீலபத்மநாபன் அவர் எழுதினார். ஞானக்கூத்தன் ஒரு கவிதை அன்றைக்கு நீங்க இந்த புதுக்கவிதை வரலாற்று நீங்க பாத்தீங்கன்னா வெறும் வரலாறோ கருத்துகளோ மட்டும் மாறவில்லை, மொழியுடைய தன்மை கூட மாறிட்டே இருக்கு. முக்கியமாக கூறுதல் படிக்க வேண்டியது, நாப்பிச்சமுடைய மொழிக்கும் அவர் முதல் காலகட்ட மொழிக்கும் பின்னால் இருக்கிற காலகட்ட மொழிக்கும் வேறுபாடு இருக்கிறது. பல கவிதைகள் நாம் ரொம்பவும் யோசித்து புரிய வைக்க செய்ய வேண்டிய வேலையாக இருக்கிறது. பிச்சமுத்தை கவிதையாக இருந்தாலும், சீமணி கவிதையாக இருந்தாலும் சரி, தர்மசுவராம கவிதையாக இருந்தாலும் சரி, நாம் மிகவும் ஆழ்ந்து யோசித்து அதனுடைய பொருள் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆனால் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற, கவிதை கொஞ்சம் கொஞ்சமாக ஜனநாயகப்படுத்தப்பட, இது மக்களிடம் போய் சேர வேண்டியது, படிக்கிறவர்கள் மட்டுமே அறிய வேண்டியதல்ல, மக்களிடமும் போய் சேர வேண்டியது என்று நினைக்கிற பொழுது அந்த வரக்கூடிய கவிஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன் மொழியை கொஞ்சம் தளர விட்டு எழுதியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கவித்துவத்தையும் அழகையும் அவர்கள் இழக்கவில்லை என்பதற்கு ஞானக்கூத்தனுடைய அந்த கவிதை ஒரு சாட்சி. ஞானக்கூத்தன் நடையில் எழுதினார்,
ஒரு இப்போ இன்னைக்கு நம்ம இலக்கிய பேச்சாளர்கள் மாசம் அப்படி கிளம்புறோம்ல பேச்சு, அதை பத்தி அன்னைக்கே எழுதியிருக்கிறாரு. வாரத்துக்கு 1-2 விடியல் கூட்டம், பரப்பார்க்கும் மணியாளர், மாலை துண்டு, இது விருத்தம், அது முக்கியமா படிச்சீங்க. காரத்தில் பேச துப்பாக்கி சூடு, கல் பிறந்தோர் காலத்தில் பிறந்தோர் தம்மை நேரத்தில் கழிப்பூட்ட அகனானோடு, நெய்யாற்றில் பாலாற்றில் பேசி பார்த்த தீரத்தில் தெரிந்தெடுத்த நகைத்துணுக்கு தமிழனுக்கு வேற என்ன வேண்டும்? புகை ஊதி ரயில் வண்டி எழும்பூர் நீங்கும், புகை வண்டி ரயில் வண்டி, புகை ஊதி ரயில் வண்டி எழும்பூர் நீங்கும், பேச்சாளர் மனதில் கையொலிகள் கேட்கும். எழும்பூர் விட்டு கிளம்பினாலே பேச்சாளர் மனதில் கையொலிகள் கேட்கும் என்று சிந்திக்கலாம். இன்னொரு முக்கியமான புத்தகம் குருட்சேத்திரம். இந்த நடையில் பொறுத்த வரைக்கும் மா தட்சிணாமூர்த்தி, டி எஸ் சச்சிதானந்தம், ராஜாராம், புரமிழ் போன்றவர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு குருட்சேத்திரம் என்ற ஒரு இது இதழல்ல, ஒரு தொகுப்பு. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் நகரனுடைய மேற்பார்வையிலே குருட்சேத்திரம் என்கிற ஒரு பத்திரிகையை கொண்டு வந்தார்கள். டி கே துரைசாமி அவர்கள் அதை எழுதியிருக்கிறார்கள். ஜேசுதாசன், ஐயப்ப பணிக்கர், நீலபத்மநாபன் போன்றவர்கள் இதை கவிதை எழுதியிருக்கிறார்கள். நீலபத்மநாபனுடைய ஒரு கவிதை நான் படித்து காட்டுகிறேன். பிறவிக்கு நன்றி பெற்றோருக்கு, வளர்ச்சிக்கு நன்றி அவர்களுக்கு, கல்விக்கு நன்றி ஆசானுக்கு, கலவிக்கு நன்றி மனைவிக்கு, பதவிக்கு நன்றி அரசுக்கு, பாசத்துக்கு நன்றி உடன்பிறப்புக்கு, நட்புக்கு நன்றி நண்பருக்கு, அருளுக்கு நன்றி இறைவனுக்கு, புள்ளிக்கு நன்றி குழந்தைக்கு, சாவுக்கு நன்றி அப்படின்னு கேள்விக்குறியுடன். இது ஒரு நீலபத்மநாபன் அன்றைக்கு எழுதிய ஒரு கவிதை. அதே போல இன்னொரு குறிப்பிடக்கூடிய ஒரு மனிதர் சரவணன் சுப்பையா, 10 சரவணன் சுப்பையா, அவர் எழுதிய ஒரு கவிதை. தலையை சுரி, நாக்கை கடி, பல்லை இழி, முதுகை வளை, கையை கட்டு, காலை சேர். தலையை சுரி, ஆக்கை கடி, பல்லை இழி, முதுகை வளை, கையை கட்டு, காலை சேர். என்ன இது? வயிற்றை கேள் சொல்லும். இது ஒரு சரவண சுப்பையா கவிதை. இது போன்ற கவிதை நடையில் எழுத்துடைய கவிதை பணிகளை மீண்டும் நான் பிச்சமுத்துடைய 2ஆம் கட்ட கவிதைகளுடைய நயங்களை பற்றியும் சிறப்புகளை பற்றியும் வெள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதுகிறார். பிறகு தாமரை என்கிற இதில் வரும்பொழுது நான் வானமாமனுடைய ஒரு கட்டுரையில் ஒரு மார்க்சிய பார்வையில் எப்படி புது கவிதைகளை பார்க்கிறார், இன்றைக்கு இருக்க கவிதைகள் எப்படி எழுதுகிறார்கள், இதை இப்படி மாற்றி எழுதலாம் என்று சில கருத்துக்களை அவர் உற்பத்தி உறவுகள் அதை சார்ந்து வைக்கக்கூடிய சில கவிதைகள் எழுதினார்கள். அதையும் பின்பற்றி அதிலும் கூட சில கவிஞர்கள் எழுதினார்கள். தாமரையில் எழுதிய முக்கியமான கவிஞர்கள் யார் என்றால் நவபாரதி, புவியரசு, பரிணாமன், கை திருநாவுக்கரசு, பிரபஞ்ச கவி, பிரபஞ்சன், ராஜாராம், செந்தமிழன் போன்ற கவிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். அக்கினிமுத்திரன், சக்தி கணதன் எழுதியிருக்கிறார்கள். இது தாமரை முடிவு. தாமரை முடிந்து 70களில் வெளிவந்த முக்கியமான 2 பத்திரிகைகள் நான் குறிப்பிட்டு முடித்துக் கொள்கிறேன், நேரம் இல்லை. ஒன்று நாம் ஏற்கனவே சொன்னதை போல வானம்பாடி, இன்னொன்று கசடதபரை. கசடதபரை ஒரு கவிதை ஒரு செய்தியை சொல்கிறார்கள். கவிதை கனவு மாத்திரம் அல்ல, கனவு பார்வை மாத்திரம் அல்ல, கனவு காணும் மனசின் வாழ்வு, வாழ்வின் மொழி வழி ஒழுகும் வெளியீடு என்று சார்பாகன் ஒரு பிரவாகத்தை எழுதினார். இந்த கசடதபரை இதழில் எழுதினார் ஞானக்கூத்தன் எழுதிய மோசிக்கிறா உன்னை இப்பொழுதும் அன்புக்குரியவன், ஏனென்றால் அரசாங்க அலுவலகத்தில் முதல் தூக்கம் போட்ட மனிதனே நீதான் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை கசடதபரை வெளிவந்தது. கசடதபரை எழுதிய இன்னொரு பிரபலமான எழுத்தாளர் பாலகுமார் போன்றவர்கள் எழுதினார்கள். இன்னொரு கசடதபரை செய்த விஷயம் என்னவென்றால் தலைப்பே இல்லாத கவிதைகளை முதலாக கவிதைகளுக்கு தலைப்பு தேவையில்லை, வெறும் இன்றைக்கு நம்முடைய பொது கவிஞர்கள் நிறைய பேர் அது மாதிரி எழுதுறாங்க. தலைப்பு தேவையில்லை என்று முதலாக இருக்கிறது. கசடதபரை கலாப்பிரியா இருக்கிறார். அதுக்கு பிறகு நீலமணி, முக்கியமான நீலமணி எழுதுகிறார். 2ஆம் உலக தமிழ் மாநாட்டுக்காக திறக்கப்பட்டன சென்னையில் 21 புதிய லெட்ரின்கள் என்று அன்றைக்கு தலைவர்களுக்கு வைத்த சிலைகளை பற்றி காகம் மிச்சமிடுகிறதை பார்த்து
நையாண்டியாக எழுதியார். ராமர் தடவி அணில் கோடு பெற்றதே, வீரமணியுடைய கவிதை. ராமர் தடவி அணில் கோடு பெற்றதே சீதையை தொட்டதே இல்லையா என்று ஒரு கவிதை. காபரேக்காரியை கட்டிக்கொண்டேன், காபரேக்காரியை கட்டிக்கொண்டேன், மியூசிக் இன்றி அவிழ்க்க மறுக்கிறார். இது போன்ற சில கவிதைகளை வந்தார். அப்புறம் கல்யாண்ஜியுடைய மிக முக்கியமான கவிதை, அதுவும் கசடோட வந்தது. பேசும் பார் கிளியின் நான் உண்டை காட்டி, வால் இல்லை, வீசி பறக்க சிறகில்லை, வானம் கைப்பட வழி இல்லை, பேசும் இப்போது பேசும் என்ற மீண்டும் மீண்டும் அவன் சொல்ல, பறவை என்றால் பறப்பது என்னும் பாடத்தை முதலில் படிக்கின்றேன் என்கிற கல்யாண்ஜி என்கிற கவிதை வந்தது. அப்புறம் அவரை மேலோட்டமான பார்வையிலிருந்து கொண்டு வருகிறார். அடுத்த முக்கியமானது வானம்பாடி. வானம்பாடியை பற்றி மானுடம் பாடும் வானம்பாடிகள் உங்களுக்கு தெரியும். வானம்பாடி கோவையிலே புவியரசு அவர்களுடைய முதல் முயற்சியில் எடுக்கப்பட்டார். கோவையுடைய அவருடைய மாப்பிள்ளை அவருடைய மருமகனுடைய மலர்வழி அச்சகத்திலே முதன்முதலாக அச்சிடப்பட்டது. அதற்கு முன்பாக வானம்பாடி என்ற இயக்கம் இது போன்ற கூட்டங்களை மாதந்தோறும் நடத்தி கொண்டிருந்ததுதான் சிறப்பு. இது போன்ற கூட்டங்களை கவிராத்திரிகளை நடத்தி கொண்டிருந்தவர்கள் திடீரென்று ஒரு நாள் ஒரு இயக்கத்தை உருவாக்கி மானுடம் பாடும் வானம்பாடிகளை உருவாக்கும் சொல்லி கவிதைகளை உருவாக்கினார்கள். அப்பொழுதுதான் அந்த சில நேதாவே வைகரை புதலுக்கு வார்த்தை தலைவருக்கும் வானம்பாடிகள் என்ற கவிதைகள்லாம் வந்தது. தமிழன் மன்னர் ஒரு பிரகடனம் போன்ற கவிதை எழுதினார். நிறைய இந்த வானம்பாடியுடைய என்று வானம்பாடியை பற்றி தொடக்கத்தை மட்டுமே எதற்கு சொல்கிறேன் என்றால், கடைசி வானம்பாடி சொல்கிறார், கவிதை வானத்தில் உற்சாகமாக பறக்க தொடங்கிய வானம்பாடிகள் சாதித்திருப்பது சிறிதே ஆகும், அவர்கள் செய்ய வேண்டியது இருப்பது இன்னும் மிகுதி என்று தெரிவித்திருக்கிறார்கள். வானம்பாடிக்கு பிறகு இந்த கைகூட்டு வருகிற பல கவிஞர்கள் வெளியிட்ட தொகுப்புகளை பற்றி பேசுகிறார். பின்னால் ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்கிறார். இதுவரைக்கும் புது கவிஞர்கள் அவருடைய காலம் வரைக்கும், அது 77 வரைக்கும் 77 வரைக்குமான அந்த புத்தகங்களுடைய பட்டியலை கொடுத்திருக்கிறார். மிக முக்கியமான ஆவணம் பட்டியல், அன்றைக்கு எழுதியக்கூடிய பட்டியலை கொடுத்திருக்கிறார். எனவே புது கவிதையை பொறுத்த வரைக்கும் இவர் குறிப்பிட்டதை போல அந்த காலகட்டத்தில் 2 ஆய்வுகள் வந்திருக்கின்றன. தமிழவன் எழுதியிருக்கிறார், இன்னொருவருடைய பேர் 2 ஆய்வுகள், இதை சேர்த்த 3வது ஆய்வு. நான் மிக முடித்து விடுகிறேன். இது ஒரு ஆதாரமான நூல் தான், ஆனால் இதிலும் சில குறைபாடுகள் இருக்கின்றன. முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்பொழுது நான் பேசியதிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆனால் இதை விட அதிகமாக இப்பொழுது ஒரு தலையங்கத்தையோ ஒரு கட்டுரையோ குறிப்பிட வேண்டும் என்றால் ஆய்வாளர்கள் அதில் உள்ள சிறப்பான பகுதிகளை எடுத்து ஆழ்வார்கள், அதை ரெஃபர் செய்வார்கள். ஆனால் ஐயா வள்ளிக்கண்ணன் ஐயா அவர்கள் ஒரு கட்டுரையை குறிப்பிடுவார் என்றால் அப்படியே முழுமையாக இதில் சேர்த்து, ஒரு தலையங்கம் என்றால் அப்படியே முழுமையாக சேர்த்துட்டாரு. படிக்கிறவர் நமக்கு சில நேரங்களில் அது கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது, இந்த புதுக்கவிதையுடைய இந்த எழுத்து மணிக்கொடி எழுத்து காலகட்டங்கள் நடந்த காலங்களில் இன்னொரு பிரளயமாக பேராக பாரதிதாசனுடைய பரம்பரை என்பது உருவாகி வந்து கொண்டிருந்தது. புதுக்கவிதைக்கு சம்பந்தமே இல்லை என்றாலும் கூட அதை காட்டியிருக்க வேண்டும். பாரதிதாசன் பரம்பரைக்கு பிறகு சுரதா வந்தார், குடியரசன் வந்தார், வாணிதாசன் வந்தார், நாராயண துரைக்கண்ணன் வந்திருக்கிறார். இன்றைக்கு எழுதக்கூடிய பல பேரும் பாரதிதாசன் தமிழன் வந்திருக்கிறார். இப்ப அவரை பற்றி ஒரு ஏனென்றால் ஈழத்துடைய கவிதை பற்றி ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கிறார். அப்படி குறிப்பிடப்பட்டவர் இதற்கு இணையாக வந்த இன்னொரு வழிவகையை குறிப்பிடாமல் விட்டிருக்கிறார் என்பதும் ஒரு சிறிய குறை. இன்னொரு செய்தி என்னவென்றால், அப்படி பாரதிதாசன் பரம்பரையில் வந்தவர்கள், மரபையே தூக்கி பிடித்து கொண்டாடி எழுதிக் கொண்டு வந்தவர்கள் கூட அந்த தலைமுறையுடைய அடுத்த தலைமுறை புதுக்கவிதை எழுதுகிறவர்களாக மாறிவிட்டார். என்ன செய்தி என்றால், ஒரே ஒரு விஷயம் தான், வசன கவிதை, புதுக்கவிதை, இன்னொரு சொல்றார் லகு கவிதை, ஃப்ரீ வேர்ட்ஸ்ல தான் பொருத்தமா. லகு கவிதை, இன்றைக்கு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோமே நவீன கவிதை, இப்படி பல மொழிகள் மாறினாலும் இந்த சொல்லில் இருக்கிற ஒரே விஷயம் கவிதை. எனவே வைரமுத்து சொல்வார், புதுக்கவிதை என்றும் புகழ் மரபு என்றும் புதிக்கிறதே எங்கிருந்து கூட்டம், எது கவிதை? ஆளும் கவிதை வடிவத்தில் இல்லையடா,
ஊழும் மனிதருக்கு சொல் என்ற ஒரு பாடல். அதுபோல கவிதை மட்டும்தான் வாழும். இன்றைக்கும் அதுதான் இன்றைக்கு வந்து நாம் நின்றுக்கிறோம். இன்றைக்கு யாரும் புது கவிதை எழுதுறது இல்லை. ஆனந்த விடல கவிதை போட்டா புது கவிதை யாரும் போடுறது இல்லை, கவிதைன்னு தான் போட்டாங்க. இன்றைக்கு ஒரு புத்தகம் எழுதினா கவிதை நூல் வெளியிட்டு விடான்னு தான் போடுறோம். எனவே புது கவிதை இருக்கிற சொல்லும் இப்பொழுது பழசாயிருச்சு. நவீன கவிதை இருக்கிற சொல்லும் நாம் பயன்படுத்துவதில்லை. எது உண்மை? கவிதை என்பது மட்டும்தான் உண்மை. அதனால் கவிதை என்கிற சொல் மட்டும் என்ற கடைசியில் மிஞ்சி நிற்கிறது என்றாலும் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஆவணம். இரண்டாவது, ஐயாவுடைய மனம், எளிமையோட சொல்லாடல், யாரையும் எந்த ஒரு வார்த்தை கூட துன்புறு விமர்சனத்தை கூட ஏதோ ஒரு மயிலினால் அடிப்பதை போல வைத்திருக்கிறார்கள். அவர் சொல்லியிருக்கிறார், கவிதையுடைய தொடக்கத்திலே ஒரு விஷயத்தை சொல்றாரு, இது வந்து புது கவிதையினுடைய வரலாறு மட்டுமே, கவிஞர்களுடைய விமர்சனமோ ஆய்வுரையோ அல்ல, வரலாற்றை வரிச ரீதியாக தொகுத்திருக்கிறேன், அங்கங்கே என் கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் என்று செய்தியை சொல்கிறார். அதன் மூலமாக புத்தகத்தை மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்தால், அண்ணமரம் மீண்டும் ஒரு பதிப்பு வந்தால், இன்னும் வேண்டாம், இதுலேயே இருக்கு, நம்ம இணையத்திலே டிஜிட்டல் லைப்ரரியிலே படிச்சு நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க படிக்கலாம். படித்த கவிதை பற்றி நீங்களும் ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பை வழங்கிய ஐயா